கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருவருக்கு விதி ஏறெடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நன்றி எடுத்து மனித தேவையும் அவர் உருவாக்கி கொடுக்கிறவர். அப்படியாக இந்த ஸ்தலத்தில் இருந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை ஸ்தல குருவானவர், ஸ்தல மேய்ப்பர், ஒரு அடிமட்ட மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு சக மனிதர்களை தோள் கொடுத்து ஆண்டுடைய சமத்துவத்தை, நாமத்தை மகிமைப்படுத்துகிற குருசேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சோதரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, உடன் இருக்கின்ற டீக்கன் ஐயா அவர்களுக்கும், இணைந்து செயல்படுகின்ற செயலர் ஐயா அவர்களுக்கும், முன்னாள் செயலர்கள், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபை பொறுப்பாளர்களுக்கும், அழகாய் பாடின பெண்கள் ஐக்கிய குழுவுக்கும், இதில் உழைத்து கொண்டிருக்கிற இணைத்து நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சோதரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உபவாச கொடிகளை வருகிற போது கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஐயா அவர்கள் அழகாக சொன்னார், நாம் இந்த இடத்துல துதிப்பதற்காக இந்த நற்செய்தி கூட்டத்தில் அரசியல்வாதிகள் மற்ற விஐபிகளுக்கு நாம் கொடுக்கின்ற கனத்தை காட்டிலும் அவர்களை உண்டாக்கின என் தேவாதி தேவனுக்கு கனத்தை கொடுப்பதிலே நாம் தயங்கக்கூடாது, மாறாக முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையால ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கையை தூக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப மகிழ்ச்சி. அதிகாலையில் எனக்கு ஒரு தொலைபேசி ஃபோன் எடுத்து, ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ யார் பேசுறதுன்னு கேட்டாங்க. நான் உடனே என் பேரை தைரியமா நான் பாக்கியராஜ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பெயர் பாக்கியராஜ். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க, நான் உன் பேரை கேட்கல தம்பி, நீ யார் அப்படின்னா. உடனே அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி, நான் தேவராஜ் புள்ள பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா பேர் தேவராஜ். நீங்கள் சினிமா படங்கள் பார்க்கின்ற பழக்கம் உண்டானால், நடிகர் விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் அவருக்கு ரோல் மாடலாக இருக்கின்ற ஒரு பெயர் அந்த தேவராஜ். ஏன் அந்த தேவராஜ் வந்ததுன்னு சொன்னால், அது எழுதியவன் நான். எங்கள் அப்பா சொன்னார், எப்படியாவது ஒரு படத்தில் என்னுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால் தேவராஜை போல மாற வேண்டும், தேவராஜை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ரோல் மாடலுக்கு என்னுடைய தந்தை பெயரை வைத்தேன். அந்த தொலைபேசியில் அழைத்தவரிடத்தில் நான் பேசுகிற போது சொன்னேன், நான் தேவராஜ் போல பேசுகிறேன் அப்படின்னு. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க, உங்கள் அப்பா பேர் கேட்கல தம்பி, நீ யார் அப்படின்னாங்க. ஒரு ஊருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பான்னு சொல்லி, திருத்தணி பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம் இலுப்பூர், நான் இலுப்பூர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. என்னுடைய ஊர் திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் இலுப்பூர். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க, தம்பி நான் உன் ஊர் பேர் கேட்கலப்பா, நீ யார் அப்படின்னா. ஒருவேளை ஊழியம் செய்கிற இடத்துல இருப்பாங்களோன்னு சொல்லி, ஐயா சாரி ஸ்தோத்திரம், நான் சிஎஸ்ஐ மிஷினரி சென்ட் தாமஸ் மவுண்ட் வெஸ்லி ஆங்கில திருச்சபையிலிருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் 7 ஆண்டுகளாக சிஎஸ்ஐ வெஸ்லி ஆங்கில திருச்சபையிலே நற்செய்தியாளராக பணியாற்ற கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க, நீ எங்கே என்ன வேலை செய்கிறேன்னு நான் உன்னை கேட்கல, நீ யார் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறேன்? ஏங்க நான் மனுஷன் பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அது கூட குழப்பத்தில் இருக்குது. ஆனால் நான் மனுஷன் பேசுகிறேன். அவங்க சொன்னாங்க, நீ மனுஷனா மிருகமான்னு நான் உன்னை கேட்கல தம்பி, நீ யார் அப்படின்னாங்க. கொஞ்சம் கோபம் எல்லாருக்கும் வர்றது இயல்பு தானே. எனக்கும் வந்து, ஐயோ நான் ஆம்பளை பேசுகிறேன் அப்படின்னு. உங்களுக்கு சிரிப்பு வந்து எனக்கு கோபம் வந்து சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ ஆம்பளையா பொம்பளையானாலும் நான் கேட்கல, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீ யார் அப்படின்னா. காலையில் இவ்வளோ போட்டு போடாருன்னு சொல்லிட்டு, காலையில் 5:30 மணிக்கு ஃபோனை போட்டு போடாரு, நீ யார் அப்படின்னு. அவன் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாங்க, நீ யாருன்னே உனக்கு தெரில, நீ யாரா என்ன கேட்கறது, வேடா போனேன்னு வச்சுட்டான். ஒருவேளை
நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க கனவுலையும் நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, என் கனவுல நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒரு கூட்டத்தை உங்களையும் என்னையும் இணைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரஸ்தாபப்படுத்த அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல நிற்பதற்கு நான் தடை பண்ணாலும் முடியாது, நீங்க தடை பண்ணாலும் முடியாது. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாங்க. இப்பதான் சொன்னார் ஐயா, யாராருக்கோ கை தட்டுங்க. ஆண்டவர் நாமத்தை நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம். இந்த தவ காலத்தில் அநேகரால் மறக்கப்படுகின்ற ஒரு அடிமட்டத்தில் இருக்கின்ற ஒரு மிஷினரியை அழைத்து, இப்படி நான் கூட ஐயா கிட்ட ஐயா நான் அப்படி நின்றுக்கிறேன், என் கை கால் சும்மா இருக்காது, நான் அப்படி இப்படி நடப்பேன், தெருவில் பேசி பழக்கம், என்னத்துமே இந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா எங்களுக்கு அனுபவம் குறைவு. அப்படி அனுபவம் இல்லாத ஒருவரை இந்த இடத்துல அழைத்து வந்து நிற்க வைத்திருக்கிற இந்த திருச்சபைக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுவும் பரிசுத்த வாரத்தில் உண்மையிலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம், இந்த 3 நாட்கள் பரிசுத்த வாரம் என்று நாம் சொல்லுகிறோம். நமக்கு பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு துன்பப்படுகின்ற இயேசு நானே. நம் வழியாக மீண்டும் துன்பப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவை உங்கள் முன்னால் நிலைநிறுத்த நான் விரும்புகிறேன். எந்தெந்த வகையிலே இயேசு கிறிஸ்து நம் மூலமாக துன்பப்படுகிறார். ஆனாலும் அதை கடந்து இந்த 3 நாட்கள் நாம் இணைந்திருக்கிறோம். நம்மை நிச்சயமாக கர்த்தர் அவரை கனப்படுத்துகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமன் சொல்றீங்களா? ஒரு அல்லையில சொல்லுங்களேன். ஆமா, பரிசுத்தம்னு சொன்னா ஒருவேளை ஏதோ தீய பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது. நாங்கள் கிராமத்தில் அப்படிதான் பேசுவோம். குடி பழக்கத்திலிருந்து நீங்க வரணும், திருடுறீங்களா, வீடு பிடிக்கிறீங்களா, அப்படி பல காரியங்களை சொல்லி நீங்க அதிலிருந்து வந்தீங்கன்னா நீங்க பரிசுத்தமாவீர்கள். அந்த மக்களுக்கு அது தேவை. நமக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் நாம் இன்னும் வளர்ந்தவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். 7 நாட்களை கடவுள் படைத்தார். அந்த 7 நாட்களை படைத்த கடவுள் எல்லா நாளையும் அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. அதுக்காக மற்ற நாள்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இந்த 7 நாட்களை படைத்த கடவுள் 6 நாட்களை முடித்து 7வது நாளை படைத்து அந்த நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அதனாலதான் உலகம் முழுவதும் வாரத்துக்கு ஒரு முறை ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அது நம் கடவுள் முடிவு செய்து அவர் கொடுத்த அந்த ஓய்வு நாள். அல்லேலூயா. அது நாட்கள் வெள்ளியா இருக்கலாம், சனியா இருக்கலாம், தேசங்களிலே மாறி மாறி இருக்கலாம். ஆனால் அந்த ஓய்வு கடவுள் உருவாக்கி கொடுத்தார். அந்த 6 நாட்களை படைத்த கடவுள் 7வது நாட்களை படைத்து அவர் ஓய்ந்திருக்கிற பொழுது அந்த 7ஆம் நாளை தனக்கென்று எடுத்துப்படுத்திக் கொண்டார். அழகாய் சொல்கிறது, தனக்கென்று ஏற்படுத்திக் கொண்ட நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறார். ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தினார். அப்படியே யாத்திராகம் 3:5 நீங்க போவீர்கள் என்று சொன்னால் அநேக மலைகள் இருக்கிறது, பர்வதங்கள் இருக்கிறது. எல்லா பர்வதங்களிலும் மோசே கடந்திருக்கிறார். இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்திருக்கிறார். திடீரென்று அவருக்கு ஒரு ஆர்டர் போடப்படுகிறது கடவுளால். அவர் இதுவரை பார்த்திராத ஒரு கட்டளை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் எல்லா இடத்திலும் சாதாரணமாய் சுற்றித் திருந்த மோசேவுக்கு அவர் இந்த இடத்துல ஒரு பர்வதத்தின் மீது நிற்கிறார். ஒரு மலையின் மீது நிற்கிற போது பிதாவான பக்கத்தில் போய் நிற்கிற போது அவர் சொல்கிறார், கடவுள் சொல்றாரு, தம்பி உன் பாதரட்சை நீ கழட்டி போடு. புதிது. எல்லா இடத்திலும் பாதரட்சையோடு சுற்றி கொண்டிருக்கிற மோசேவுக்கு மண்ணில் தானே நிற்கிறோம். அவர் ஒன்றும் ஆசாரிப்பு கூடாரத்திலோ ஆலயத்திலோ அல்ல, சாதாரண மண்ணிலே தினந்தோறும் உலாவுகிற மண்ணிலே இருக்கின்ற மோசேவை கடவுள் சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்கிறார். ஏங்க, இது நான் டெய்லி நடக்கிற பூமி, எப்படி இது பரிசுத்தம் ஆகும்? எப்படி ஆச்சு? அந்த நாளிலே அந்த மண்ணை கடவுள் தனக்கென்று தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நின்றார். அதனால அது பரிசுத்த பூமியாய் மாறி ஒரு நாளை 7 நாள்ல ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தின கடவுள். பல மலைகள் இருக்கிறது, பல பர்வதங்கள் மத்தியில அவர் நின்று கொண்டிருந்த மலையை தனக்கென்று எடுத்து
தேர்வு செய்து நின்ற மலையை பரிசுத்தப்படுத்தின கடவுள். யாத்திராகம் 12:16 போகிற பொழுது அநேக கூட்டங்கள் இருக்கிறது, அநேக வகையில் நாம் கூடுகிறோம். திருமண நிகழ்வு, நல்ல காரியங்கள், கெட்ட நிகழ்வுகள், இப்படி பல கூடுகைகளை நாம் இணைந்து கூடி பேசுகிறோம், கூடி பழகுகிறோம், கூடி மகிழ்கிறோம், கூடி திட்டமிடுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் வேதத்தில் கர்த்தர் அந்த கூட்டங்களை, அந்த கூடுகைகளை பரிசுத்தப்படுத்தினாரா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. ஆனா இந்த யாத்திராகம் 12:16 பார்க்கிற பொழுது பரிசுத்த நாளிலே அவர் ஆலயத்தில் கூடுகின்ற கூட்டத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறார். ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தின கடவுள், ஒரு மண்ணை பரிசுத்தப்படுத்தின கடவுள், ஒரு கூட்டத்தை, கூடுகையை பரிசுத்தப்படுத்தின கடவுள். அதே யாத்திராகம் 13:2 வந்தீங்கன்னா, எல்லா மிருக ஜீவன்கள், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவன்களிலும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தவில்லை. தனக்கென்று முதல் கனிகளை என்னிடத்தில் கொடுங்கள். அப்படி எனக்கென்று கொடுக்கின்ற கனியை, உயிரை, பிள்ளைகளை, ஜீவன்களை அவர் பரிசுத்தப்படுத்தினார். நாளை பரிசுத்தப்படுத்தினார், மண்ணை பரிசுத்தப்படுத்தினார், கூடுகையை பரிசுத்தப்படுத்தினார், அவருக்கென்று கொடுத்த கூட்டத்தை மக்களை பரிசுத்தப்படுத்தினார். நாம் கூட இந்த 3 நாள், இந்த பரிசுத்த நாளிலே அவருக்கென்று நமக்கு அநேக வேலைகள் இருக்கலாம், உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கலாம், தவிர்க்க முடியாத ப்ராப்ளங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தருக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் அவருக்கென்று கொடுத்திருக்கிற இந்த 3 நாட்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தலாம். நிச்சயமாய் அவர் பரிசுத்தப்படுத்துவார். அவர் பரிசுத்தப்படுத்தினால் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். பரிசுத்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற போது உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் அனுப்புவாரானால் உங்களை விட பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு ஒருவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்த நாளை, இடத்தை, நம்மை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கும்படி நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தாயின் கருவினிலே என்னையும் பிரித்தெடுத்து இன்னதை தான் செய்வேன் என்று முன்னமே அறிந்து கொண்டு, தாயின் கருவினிலே என்னையும் பிரித்தெடுத்து இன்னதை தான் செய்வேன் என்று முன்னமே அறிந்து கொண்டு, அன்பு உலகினிலே அன்பு உலகினிலே பெரிதென உணர செய்தீர். நான் எங்கே போவேன் நாதா உந்தன் அன்பை மறந்து, நான் எங்கே போவேன் நாதா உந்தன் அன்பை மறந்து. நிகரில்லா இயேசு என்னோடு பேசு, உம்மிடம் என்னையே அர்ப்பணித்தேன், என்னையும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். உம்மிடம் என்னையே அர்ப்பணித்தேன், என்னையும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். நிகரில்லா இயேசு நீத்தம் உமதடிமை யாக யான் வாழ தத்தம் செய்து என்னை சுத்தம் செய்தருளும். நீத்தம் உமதடிமை யாக யான் வாழ தத்தம் செய்து என்னை சுத்தம் செய்தருளும். நீன் ரத்தம் சிந்தி நீரே நின் ரத்தம் சிந்தி நீரே என்னவன் வாழ்விற்காக நான் எங்கே போவேன் ராஜா. என் உயிர் நீயானதால் நான் எங்கே போவேன் ராஜா, என் உயிர் நீயானதால். நிகரில்லா இயேசு என்னோடு பேசு, உம்மிடம் என்னையே அர்ப்பணித்தேன், என்னையும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். உம்மிடம் என்னையே அர்ப்பணித்தேன், என்னையும்
முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். நிகரில்லா இயேசு. ஆண்டவரே, இந்த உலகத்துல உமக்கு நிகரானவர் நீர் மாத்திரமே. நீர் எங்களோடு இடைப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீ பேசுகிற வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எங்களை உணர்த்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உள்ளங்களை ஆண்டவரே திருப்புகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எங்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எங்களுக்கு விடுதலை தருகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். நீ பேச நாங்கள் கேட்க எங்களை உம்மாண்டையில இணைத்துக் கொள்ள கிருபை தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசித்த நியாயாதிபதிகள் 6:12 வசனத்தில் தேவதூதனானவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 3 நாட்கள் தலைப்பு, துன்பப்படுகிற கிறிஸ்து நானே. இதுக்கும் அந்த கிதியோனுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே எந்த இடத்துல வேதத்துல தூதனானவர் என்று வருகிறதோ அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அதுதான் செங்கடலை அவர்கள் அழகாக சொன்னார். செங்கடலை 2ஆக பிளந்து அவளை நடத்தி சென்ற இடத்துல கூட தூதனானவர் தான் வருகிறார். இப்படி தூதனானவர், தூதன் வேறு, தூதனானவர் வேறு. ஒருவேளை நீங்க மற்ற மொழிபெயர்ப்பில் பார்க்கிற போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்து துன்பப்படுகிற கிதியோன் இடத்துல வந்து பேசுகிறார். கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது எந்த வகையில் சாத்தியம் என்று தெரியவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற கிதியோன் ஒன்றும் பராக்கிரமசாலி கிடையாது. அவர் சொல்கின்ற வார்த்தைக்கு கொஞ்சமும் பொருத்தமானவர் இல்லாத ஒரு மனுஷன் தான் அந்த கிதியோன். நம்ம அது வேதத்துல வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். இந்த கிதியோன் அவரோடு இணைந்திருக்கிற இஸ்ரவேல் மக்கள், இவர்கள் ஒரு நல்ல இடத்துல, நல்ல விளைச்சல் கொடுக்கின்ற ஒரு இடத்துல விதைகளை விதைக்கிறார்கள், களை பறிக்கிறார்கள். செழிப்பான ஒரு தேசத்துல, இடத்துல, இந்த இடத்துல நமக்கு நல்ல செழிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, உணவு உண்டு, நம்முடைய கால்நடைகளுக்கு ஏற்ற மேய்ச்சல் உண்டு என்று சொல்லி தேர்வு செய்து தங்கி இருக்கின்ற இந்த இடத்துல காலப்போக்கிலே ஒளிந்து கொண்டு தன் உணவை பாதுகாக்கின்ற சூழ்நிலையில கிதியோன் அவர்கள் தள்ளப்படுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது எனக்கு ரொம்ப பொருந்தும். நான் சினிமாவிலே உதவி இயக்குனராக இருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க கூடும். ஹைதராபாத்தில் ஒரு விபத்தில் சிக்கி இனி இவர் எழுந்து நடக்க முடியாது என்று சொல்கின்ற இடத்துல நான் தள்ளப்பட்டு, கர்த்தர் எனக்கு மீண்டும் நிற்க வைத்தால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அவருடைய நாமத்தை அறிவிக்கின்ற ஒரு இடத்துக்கு என்னை நான் தகுதிப்படுத்தி தயார்படுத்தி நான் ஓடுவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு கர்த்தர் கொடுத்த சுகத்தில இவர் நடக்க முடியாது, நடக்க வைத்தார். இவர் வாகனத்தில் பயணிக்க முடியாது, பயணிக்க வைத்தார். பல தடைகள் கடந்து பலவீனமானவனை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம, அவருடைய தயவு இல்லாம நான் நிற்க முடியாது. நான் ஒன்றுக்கும் தகுதி அற்றவர். நான் மிஷினரி இன்டர்வியூல கலந்து கொள்ளும் பொழுது கூட ரெவரண்ட் இம்மானுவேல் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இருந்தார். நாங்கள் சினிமாவில் நான் உதவிக்குறவராக, பாடல் ஆசிரியராக நான் பணியாற்றி விட்டு நான் இந்த ஊழியத்துக்கு வருகிற போது எனக்கு ஜபமும் தெரியாது, வேதமும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த சுகத்தை நான் எண்ணி இந்த ஊழியத்துக்கு வருகிறேன். இப்போ பராக்கிரமசாலி கிதியோன். இந்த இஸ்ரவேல் மக்கள் வருடந்தோறும் விதைக்கிறார்கள், களை பறிக்கிறார்கள், அறுவடைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நல்ல விளைச்சல் வந்துவிட்டது, நல்ல ஒரு சேமிப்பு கிடைக்க போகிறது, இதை வைத்து நாம்
சுகமாய் வாழ முடியும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு கூட்டம் வருகிறது. கூட்டம் வந்து இவர்கள் அறுவடை செய்ய போகின்ற எல்லா அறுவடைகளையும் ஆதாயத்தையும் நன்மைகளையும் சுக்குநூறாக்கி போடுகிறார். இவர்கள் காத்திருந்த நன்மையை சூறையாடி விட்டு செல்கிறார்கள். யார் சூறையாடுகிறார்கள்? சூறையாடுகிறவர்கள் இந்த அமலேக்கியர்கள் வந்து சூறையாடுகிறார்கள். ஏன் சூறையாட வேண்டும் தெரியல. இந்த அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றுமில்லை. அப்புறம் ஏன் இவர்கள் வந்து இவருடைய உழைப்பை சுரண்ட வேண்டும், இவருடைய உழைப்பை வீணாக்க வேண்டும் தெரியல. ஐயா, நாங்க என்ன செய்தோம்? எங்களுடைய உழைப்பை ஏன் இந்த அமலேக்கியர்கள் வந்து வீணாக்கி விடுகிறார்கள்? ஒருவேளை இந்த அமலேக்கியர்கள் வந்து வேற யாரும் கிடையாது, இவர்களுக்கு ஒரு பங்காளி உறவுகளை சேர்ந்தவர்கள் தான். இஸ்ரவேல் மக்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அது ஒரு பங்காளி உறவு. இவர்களும் ஆபிரகாம் சந்ததியில வந்தவர்கள். இவர்கள் இந்த அமலேக்கியர்கள் ஆபிரகாமின் மறுமனையாட்டிக்கு கேத்துராளுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாததனால இவர்கள் வேறு வழியில் சென்று விட்டார். ஒரு பங்காளி உறவை சேர்ந்த இந்த அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேல் கூட்டத்தை, இவருடைய உழைப்புகளை, இவருடைய கையின் பிரயாசத்தை, இவருடைய உணவுகளை, இவருடைய நன்மைகளை எல்லாவற்றையும் வந்து சூறையாடி விட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் மாத்திரம் வரவில்லை, இந்த அமலேக்கியர்கள் கூட பெலிஸ்தரையும் அழைத்து வருகிறார்கள். அது பற்றாக்குறைக்கு கிழக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அழைத்து வருகிறார்கள். வந்து இவள் அத்தனை பேரும் சூறையாடி விட்டு சென்று விடுகிறார்கள். இவள் உழைப்பு வீணாய் போகிறது, இவருடைய ஆகாரம் இல்லாமல் போகிறது, எல்லாவற்றையும் அழித்து விட்டு செல்கிறார்கள். நிறைய பேர் சொல்ல முடியும், ஐயா 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம், எப்பேற்பட்ட சம்பாதிக்கிறோம் கூட 8ஆம் தேதி பார்த்தா அவங்க எல்லா பேலன்ஸும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு, ஐயா எங்க உழைப்பை எங்களால் திரும்ப பார்க்க முடியல, நாங்க சிறுக சிறுக எங்க அக்கௌண்ட்ல ஒரு சேமிப்பை வைத்திருக்கிறோம், திடீரென்று ஒரு செலவு வருகிறது, எங்க சேமிப்பெல்லாம் முடிந்து போகிறது. எப்படியாவது இந்த வருஷத்துல ஒரு வீட்டை கட்டிடணும், இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும், இந்த காரியத்தை நாம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராடி சேமிக்கிற என்னுடைய பணங்கள் ஏதோ ஒரு வகையில அது அழிந்து போகிறது. ஏன் தெரியல. அமெரிக்க தேசத்துல கலிபோர்னியா என்கின்ற ஒரு மாநகரத்துல லாஸ் ஏஞ்சல் பகுதி நாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த பகுதியில ஒரு சகோதரர் இருந்தார். அவர் இங்கே போரூரில் தான் அவருடைய உறவுகள் இருக்கிறார். அவர் வந்து எல்லோருக்கும் டிசம்பர் மாதம் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார். அழைப்பு கொடுத்து அத்தனை பேரையும் அந்த தேசத்திற்கு, அமெரிக்க தேசத்திற்கு அழைத்தார். அவர் அழைத்த பொழுது சொன்னார், நான் விலை உயர்ந்த ஒரு இடத்துல, விஐபிகள் வாழ்கின்ற ஒரு இடத்துல நான் 16 வருடங்கள் உழைத்து ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறேன். என்னுடைய உழைப்பெல்லாம் அதில் கொடுத்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் உழைத்து வாங்கின வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு ஏற்ற அமைப்பில் ஒரு காரை வாங்கியிருக்கிறேன். எனக்கு பழைய ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றிட்டு அந்த வீட்டுக்கு ஏற்ற ஒரு லுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா கார் வாங்கியிருக்கிறேன், எல்லாவற்றையும் அமைத்திருக்கிறேன். ஜனவரி 7ஆம் தேதி நான் வீடு திறப்புழா வைத்திருக்கிறேன். இங்கிருந்து என்னுடைய உறவுகள் எல்லாம் அழைத்து சென்று நான் கொண்டாட வேண்டும். என்னுடைய உயர்வை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் இலவச பிளைட் டிக்கெட் கொடுத்திருக்கிறார். கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார். இரவு 1 மணிக்கு பிளைட்டுக்கு செல்வதற்கு உறவுகள் கடந்து போக வேண்டும். 9:30 மணிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. வந்து பேசுகிற போது சொல்கிறார், நீங்கள் யாரும் வந்து விடாது, என் 16 வருட உழைப்பு என் கண் முன்னே எரிந்து கொண்டிருக்கிறது. என் கண் முன்னே என்னுடைய இல்லம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை, எப்படி எரிகிறது என்று தெரியவில்லை, யார் எரிய வைத்தது என்று தெரியவில்லை, யாரும் காரணம் இல்லை, அதற்கு ஒருவரும் பொறுப்பாளி இல்லை. ஆனாலும் என் வீடு 16 வருட உழைப்பு என் கண் முன்னே எரிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. என் காரு அழிந்து கொண்டிருக்கிறது. என் உழைப்பெல்லாம் என் கண் முன்னே அழிந்து கொண்டிருக்கிறது. நான் மன உளைச்சல, நான் மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு ஓரமா ஒரு பார்க்கில் நின்று கொண்டு நான் அடுத்த வேளை உணவு இல்லாம ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டை வைத்துக் கொண்டு என் பிள்ளைகளை நான் ஒன்று சேர்த்து நாங்கள் தற்கொலைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எங்களை மறந்து விடுங்கள். இதுக்கப்புறம் எங்களிடத்துல வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் இங்கிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இடத்தை கூட நான் வித்து விட்டேன். எல்லாவற்றையும் விட்டு ஒரு பெரிய இடத்துல நான் குடியேற போகிறேன் என்கின்ற கனவு சுக்குருனாய். ஏன் நாங்க என்ன பண்ணோம்? ஒருவேளை
இந்த உலகத்திலே வல்லரசு தேசம் அமெரிக்கா, எங்களை நீங்கள் ஒருவரும் தொட முடியாது, எங்களை தொட்டால் அவள் தப்பிக்க முடியாது. இப்படி பேசுகின்ற ஒரு தேசத்துல ஒரு தீ வந்தது. அந்த தீயை அவர்களாலே அழிக்க முடியாமல் போனது. கண்முன்னே அநேகருடைய வீடுகள் எரிந்தது. அவருடைய உணவு, அவருடைய உழைப்பு எல்லாவற்றும் அழித்து யாரும் காரணம் எடுக்க முடியவில்லை. குன்றத்தூர்ல இருந்து வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் இந்த பைபாஸ் பிரிட்ஜ் போகிற வழியில நாங்கள் குன்றத்தூர் கிட்ட வருகிற போது திடீரென்று ஒருவர் பைக்ல 2 பேர் போயிட்டு இருக்கிறார். ஒரு கார் வந்து அவரை மோதுகிறது போல வருகிறது. அப்படி ஒதுங்கி போய் அந்த பக்கம் விழுந்து அவர் போயிட்டார். கார் இந்த பைக்கில் போனவர் நம்ம மேல மோதி விடுவார் என்று எண்ணி கீழே வந்துட்டார், பிரிட்ஜு கீழே. நாங்கள் உடனே ஓடி அவரை தூக்கி மருத்துவமனை சவிதா ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து அவரை சேர்த்தோம். கொஞ்சம் நல்லா நல்லவரெல்லாம் தெரிஞ்ச உடனே மீண்டும் அந்த வீடுகள்லாம் அழைச்சோம். நாங்கள் திரும்ப போய் பார்க்க போவோம். அவர் போகிற போது சொன்னார், இந்த கார்காரன் யாரு? இந்த கார்காரன் எனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? நான் ரோட்டில் ஒழுங்கா போலியா? இல்லை நான் அவனுக்கு விரோதியா, எதிரியா? என்ன காரணம்? ஏன் என் வாழ்க்கையில் வந்து என்னை அழித்து போட்டான்? நான் என்ன துரோகம் செய்தேன் அவனுக்கு? அவன் எனக்கு எதிரியும் இல்லையே. நாளை மறுநாள் என்னுடைய மகளுக்கு திருமணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமணத்தில் என் மகளை நான் கஷ்டப்பட்டு MBBS படிக்க வைத்தேன். என்னுடைய உழைப்பு, நான் பட்டாணி வித்து MBBS படிக்க வைத்திருக்கிறேன். என்னுடைய எல்லா உழைப்புகளும் என் மகளுக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். அடுத்து 2 பெண் பிள்ளைகளை என் பெரிய மகள் வழியாக நான் கரை சேர்க்க வேண்டிய கடமையில இருக்கிறேன். ஒரு நல்ல இடத்துல என் மகளை நான் படிக்க வைத்து முடித்து விட்டேன். திடீரென்று என் மகள் ஒரு காதல் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. சரி பரவாயில்ல, திருமணம் ஆகும், என்னுடைய 2 தங்கைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லி என் மகள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சொன்னா என் மகள், அப்பா என்னுடைய திருமணத்தில் நான் கட்டி போகிற கணவரிடத்தில் சொல்லிவிட்டேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து திருமணம் ஆன உடனே நாங்கள் வேறு யாருக்கிட்டையும் அவங்க காலில் விழமாட்டோம். இவர் சில அரசியல்வாதிகளை அழைத்திருந்தார். அவங்ககிட்ட எல்லாம் நான் விழமாட்டோம், உங்கள் காலில் தான் நாங்கள் விழுவுன்னு சொல்லி நான் கட்டி போகிற கணவரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் 2 பேரும் உங்கள் காலில் விழப்போறோம்னு எங்கள் பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் நடக்கின்ற கல்யாணத்தில் என் மகள் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்று வேண்டும் என்று என் மகள் ஆசைப்பட்டார். நானும் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு 2 கால் இல்லாமல் போனேன். நான் யாருக்கு என்ன செய்தோம்? இந்த இஸ்ரேல் மக்கள் கூட உழைக்கிறார்கள், விதைக்கிறார்கள், எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில அறுவடை வரப்போகிறது, ஆதாயம் வரப்போகிறது, சேமிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒன்றுகின்ற இந்த அமெரிக்கர் கூட்டம் அழித்து போடுகிறார். ஒருவேளை ஐயா என் உழைப்ப என் பிள்ளை ஏமாத்தி எடுத்துக்கிட்டான், என் பிள்ளை என் கணவர் எடுத்துக்கிட்டாரு, என் உறவுகள் எடுத்துக்கிட்டாங்க, சரி அவங்களாவது நல்லா இருக்கட்டும், இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவாங்க, இது இவர்களால் எங்களுக்கு கிடைத்த ஒரு உணவு, இவளால் கிடைத்த வீடு, இவளால் கிடைத்த ஆஸ்தி, இவளால் கிடைத்த படிப்பு என்று என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல மாட்டாங்களா? அவங்க மறந்து போனா கூட நாங்கள் அவங்களுக்கு செய்திருக்கிற நன்மைக்காக கடவுளாவது எங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? சொல்ல முடியும். ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் அதுவும் இல்லை. அவர்கள் சூறையாடுகிறவர்களும் அதை எடுத்துக்கொண்டு போகவில்லை, அங்கேயே அதை துவம்சம் செய்துவிட்டு அதை அழித்து விட்டு செல்கிறார். இது கண்ணெதிரே என்னுடைய உழைப்பை அழித்து விட்டு செல்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இந்த கிதியோன் விட்டுக்கூடாது, கொஞ்சமாவது உணவை சேமிச்சுக்கணும். அது பாருங்க, இவருடைய உழைப்புக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல தூங்க முடியவில்லை. கர்த்தர் இவளை எப்படி நடத்திருக்கிறார், எப்படியெல்லாம் இவளை மீட்டிருக்கிறார், இவளுக்கு எதிரானவர்களை எப்படி அழித்திருக்கிறார், தண்ணீரை 2ஆக பிளந்திருக்கிறார். அவர் செய்யாத அற்புதம் கிடையாது, மகிமையான காரியம் குறைவானதில்லை. இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகின்ற எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, புகைகளிலும் பள்ளங்களிலும் கல்களிலும் ஒளிந்து கொண்டு வாழ்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எப்போ நாம் அழிக்கப்படுவோம்? என்னைக்கு நம்மளை சூறையாடுவார்கள், என்னைக்கு நம்மை அழித்து போடுவார்கள்? கனவுல கூட நினைக்காத கொரோனா காலம் போல இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒளிந்து கொண்டிருக்கிற வேலையில இந்த கிதியோன் திராட்சை பழங்களை பிழிகின்ற ஒரு ஆலையில கோதுமைகளை ஒழித்து காலில ஒழித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் பயந்த கிதியோனை, ஒளிந்து கொண்டிருக்கிற கிதியோனை கடவுள் அவரோட பேசும்போது சொல்றார், ஆண்டவரே நாங்கள் ரொம்ப எளிமையான குடும்பம், நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நாங்கள் ரொம்ப பலவீனமான குடும்பம். இஸ்ரேல் மக்கள் இருக்கிற மக்களே பலவீனமான சூழ்நிலை இருக்கிறார்கள், இதில் நாங்கள் அதை விட ரொம்ப மோசமானவங்க, கடைசி நிலையில் இருக்கிறோம். எங்களை பார்த்து நீ பராக்கிரமசாலி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
அடுத்த வேலை உணவுக்கே நான் போராடி கொண்டிருக்கிறேன். பராக்கிரமசாலி என்று சொல்ல. சரி, ஒருவேளை இவ்வளவு ப்ராப்ளம், ஏதோ ஒரு வருடம்னா பரவாயில்ல, மீண்டும் ஒரு வாக்குத்தத்தம், நம்ம கூட வாக்குத்தத்தம் அநேக கடவுள் வேதத்திலிருந்து கிடைக்கப்படுகிறது. வருஷந்தோறும் வாக்குத்தத்தத்துக்காக இயங்குகின்ற கூட்டங்கள் அநேகங்கள் உண்டு. இந்த திருச்சபையில நம்ம அமர்ந்து கொண்டு வாக்குத்தத்தம் இங்கிருந்து புறப்படுகிற போதே யூடியூப்ல ஆன் பண்ணிட்டு இன்னொரு வாக்குத்தத்தத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருப்போம். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா 10 வாக்குத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த திருச்சபையில் கூட வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். நேரா லைன்ல வருவாங்க. வந்து நாங்கள் பிளேட்ல வச்சிருக்கிற வாக்குத்தத்தை ஒன்று எடுப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு இன்னொன்று எடுப்பாங்க. என்னன்னா, அந்த வாக்குத்தத்தம் அவங்க நல்லா இல்லையா, அதுவும் நல்லா இல்லை, இன்னொன்று எடுப்பாங்க. இதுக்கப்புறம் எடுத்தா நல்லா இருக்காது சொல்லி வீட்டுக்கு அவங்க போயிட்டு பின்னால் உட்காந்துட்டு அவங்க புள்ளியை அனுப்புவாங்க. அவர் 2 எடுப்பான். என்னன்னு கேட்டா, எங்க அம்மா எடுத்துட்டு வந்து சொன்னாங்க. அப்ப ஏற்கனவே அம்மா எடுத்து வைக்கிறாங்க, அது அம்மாவுக்கு நல்லா இல்லையா அந்த வாக்குத்தத்தம். இப்படி வாக்குத்தத்தமெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த இஸ்ரேல் மக்கள் கூட கடவுள்கிட்ட போராடி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் வாழ்க்கையில அவருடைய கையின் பிரியாசத்தை அவரால் சாப்பிட முடியவில்லை. இன்னைக்கு எத்தனை பேரால நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது, எல்லாருக்கும் பரிமாறிட்டு நம்ம சாப்பிட முடியாத நிலையில தள்ளப்பட்டிருக்கிற குடும்பங்களை, பலவீனமான சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டு எல்லாம் இருக்கிறது. நீங்க நினைச்சா எல்லாம் சாப்பிடலாம், ஆனா ஒன்னும் நம்ம உழைப்பு சாப்பிட முடியவில்லை. நம்ம உணவை நமக்கு சாப்பிட முடியவில்லை. நம்ம வீட்டில் செஞ்ச உணவே நம்ம சாப்பிட முடியவில்லை. நம்ம வீட்டில் செஞ்சுக்கிற உணவு திருட்டுத்தனமா சாப்பிட்ற நிலைமை கூட இருக்குது. கணவன்மார்கள் மனைவி பார்த்தா திட்டுவாங்க, உங்களுக்கு இருக்கிற சுகருக்கு நீ தொடலாமா, இதை தொடலாமா, ஏற்கனவே டாக்டர் இப்பதான் சொல்லிக்கிறாரு, இவ்வளவு பிபி வச்சு நீ இப்ப தொடறியே, ஏப்பா நம்ம வீட்டில் தான்மா செஞ்சோம், நம்ம வீட்டில் தான் செஞ்சோம், தொடக்கூடாது. ஏன் உழைப்புமா? ஆமா, உன் உழைப்பு தான், தொட முடியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தாமா இதை வாங்கி செஞ்சிருக்கிறேன். ஆமாங்க தெரியும், ஆனாலும் நீங்க சாப்பிடக்கூடாது. நம்ம உழைப்பு சாப்பிட முடியாது. நம்ம பணத்தில் செஞ்ச பொருளை சாப்பிட முடியல. நம்ம உழைச்சிட்டு ஓதியூர் என்கிற ஒரு இடத்துல ஒரு அழகாய் ஒரு 6 வருடம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டினார். வீட்டை கட்டிட்டு அவர் கொட்டாயில் பட்டுங்கிறார். வீடு கட்டும்போது கட்டின கொட்டாயில என்ன ஐயா, நான் அந்த வீட்டில் படக்க முடியாது. ஏன் ஐயா? அது மார்பிள்ஸ் போட்டுக்கிறேன் ஐயா. சரி, ஏன் மார்பிள்ஸ் போட்டா எனக்கு சீத்தலம் ஆகாது. அப்போ சரி டைல்ஸ் போட்டுக்க வேண்டியது தானே. அது எப்படி போட முடியும்? என் தம்பி வீடு மார்பிள்ஸ் போட்டுக்கிறான், நான் டைல்ஸ் போட்டா அது நல்லா இருக்காதுல்ல. மார்பிள்ஸ் தம்பி வீட்டுக்காக போட்டுட்டு இவர் அதே கொட்டாயில படுத்துருக்கிறேன். சரி, எப்போதான் அந்த வீட்டில் படுப்பேன்? இதுக்கப்புறம் எங்க நான் படுக்கிறேன்? சரி, எப்பாவது வெயில் காலத்தில் படுக்கலான்னு போனா பிள்ளைங்க ஏசி போட்டுக்கிறாங்க. நல்லது தானே, ஏசி எனக்கு ஒத்துக்காது. யாருடைய உழைப்பு இதெல்லாம்? என்னுடைய உழைப்பு தான். ஆனா நான் சாப்பிட்டதில்லை, நான் தூங்குனதில்லை. இதோ படுத்துக்கிறா பத்தி என் மருமக நிம்மதியா தூங்குறாப்பா. ஆளு ஒரு குறையும் கிடையாது அவளுக்கு, ஒரு வேலைக்கு போறதில்லை. எனக்கு வயிறு எரியுது. என் உழைப்பெல்லாம் ஏசியில் கரண்ட் பில்லை போட்டு உட்காந்து பார்த்துருக்காங்க. இல்லை, நிறைய பேர் சொல்லக்கூடிய இஸ்ரேல் மக்கள் கூட இந்த நிலைமை இருந்தது. அவர் உழைக்கிறார், உழைப்பை அனுபவிக்க முடியும். அவர் உண்ண பிரயாசப்படுகிறார்கள், உண்ண முடியாது. உணவை கூட பறித்து கொண்டு போய்விட்டார். எல்லாவற்றையும் இழந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒளிந்து கொள்கிற சூழ்நிலை. உழைச்சிட்டு இதோ இந்த ஒரு வருஷம் சரி, கர்த்தர் அடுத்த வருடமாவது என் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று ஏங்குகிற பொழுது அடுத்த வருடம் வருகிறது. அடுத்த வருடத்துல இந்த வருடமாவது என் வாழ்க்கையில நாங்கள் ஒரு சேமிப்பை, ஒரு உழைப்பினுடைய அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொள்வோம் என்று போராடுகிற வேலையில அந்த வருடம் அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது. இந்த வருடம் தான் இல்லை, திரும்ப அடுத்த வருடமாவது எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. வருடங்கள் 7 வருடங்களாய் போகிறது. இதுவரை அவருடைய வாழ்க்கையில இந்த 7 வருடங்கள் அவருடைய கையின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஏங்க? பிசாசு சோதனை, பிசாசு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறான், அவ்வளவு தொல்லை கொடுக்குறான், எங்களை அவ்வளவு சோதிக்கிறான். ஒன்னும் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மளுக்கு இவளை துன்புறுத்துகிறவருக்கு யார் காரணம்? யார் காரணம் இதுக்கு? முதல் வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த இது யார் செஞ்சது இந்த வேலையை? இது யாருங்க செஞ்சது இந்த வேலையை? இவர்கள் அழிவதற்கு, இவர்கள் போராடுவதற்கு யார் காரணம்? இந்த திருடர் யாரு? நான் திருடனை போல வருவேன் சொன்னார்ல, அந்த திருடன் தான். பாருங்க, கடவுளே இவர்கள் உணவை உண்ண முடியாமல் செய்கிறார். பிசாசெல்லாம் சொல்ல முடியாது. கடவுளே இவர்கள் உழைப்பை அனுபவிக்க முடியாமல் செய்கிறார். கடவுளே இவர்கள் சந்தோஷத்தோடு படுக்க வேண்டிய இடத்துல சந்தோஷத்தோடு படுக்க விடல.
இவ்வளவு ஒரு கொலவெறி ஏன் வந்தது கடவுளுக்கு? எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு போராடி இருக்கிறார். இப்பேற்பட்ட கடவுளே ஏன் இந்த காரியத்தை செய்யணும்? அதுல ஒரு வார்த்தை, 5வது வசனத்தை நினைக்கிறேன் ஐயா. 10வது வசனத்தை வாசிங்க ஐயா. போதும் ஐயா. நான் தான் உங்க கடவுள், நான் தான் உங்க நம்பிக்கை, நான் மாத்திரமே உங்கள் பரிகாரி. ஆனா நீங்க அப்பப்போ போயிட்டு நீங்க குடியிருக்கிற தேசத்துல அவர்கள் தெய்வத்தை கூட நீ என்ன பண்றீங்க? பயந்து என்னை மறந்து விடுகிறீங்க. நீ நிறைய நேரத்துல நம்மை படைத்த கடவுளை நம்ம தூக்கி எறிகிறோம், அநேக நேரத்தில் எறிகிறோம், அவரை துக்கப்படுத்துகிறோம். என் பையன் எப்படி துக்கப்படுத்துகிறேன் சொல்ற இடத்துல நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். அதுதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் தெசலோனிக்க பட்டணத்திற்கு கடிதம் எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எதை வேணாலும் எழுந்துரு, எதை வேணாலும் அவித்து போடு. எதை அவித்து போட்டுறாங்க? வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எனக்கு நேரம் இல்லை, நீங்க சீக்கிரம். அவ்வளவுதாங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். இங்க அவர்கள் கடவுளை ஒதுங்கிட்டாங்க, அவரை துக்கப்படுத்தி விட்டார்கள். எதை வேணாலும் கடவுள் மன்னித்து விடுவார். அவரை துக்கப்படுத்தினா அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பரிசுத்த 3 நாட்களே நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம்? துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவை எப்படி நாம் மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றப் போகிறோம்? முடியாது. நாங்க காஞ்சிபுரத்திற்கு ஒரு திருமண நிச்சயதார்த்தத்துக்கு நான் கடந்து போகிற போது அன்னைக்கு ஆயரால வர முடியவில்லை. அங்க ஒரு பெண் பார்த்துக்கிறார்கள், அவங்க டாக்டர். இங்க இருக்கிறவரும் வேறு அந்த கப்பல் படையில வேலை செய்கிறார். அந்த வீட்டில எல்லாம் பொண்ணு தருவதற்கு சம்மதித்து விட்டார்கள். ஆனா அவருடைய உறவுகள் சில பேர் அதை விரும்பவில்லை. அந்த சகோதரர் சொன்னார், ஐயா அதற்காக நீங்க நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாங்களும் ஜெபித்துக் கொண்டோம். அப்போ ஒரு வழியாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு போயிட்டு பூ வைக்க போறாங்க. அப்போ ஆயர் வேறொரு நிகழ்ச்சிக்காக சென்று விட்டார், என்னை போக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் கடந்து போக வாய்ப்பு கிடைத்தது. நேர போனால் ஒரு இனோவா கார் நின்று கொண்டிருந்தது. அந்த இனோவா காரில் போயிட்டு அவர் சொன்னார், ஐயா நீங்க போய் முன்னால் உட்காந்துனார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம ஒரு மிஷினரி, உங்களை கூட நான் கூட வந்திருக்கிறேன். நீங்க மங்களத்துக்கு ஊழியத்துக்கு வருகிற போது உங்களுடைய வேன் பஸ் எல்லாம் கடகாம சத்திரம் திருங்குற போது ஆயர் சந்திரசேகர் ஐயா அவர் சொன்னார், ஓடி அந்த பஸ்ல ஏறிக்கணும். ஒருத்தர் கூட இடம் தரல, ஏன்னா அவங்களுக்கு இடம் இல்லை. அப்புறம் ஒரு ஐயா கொடுத்தார். நாங்க இந்த இனோவா கார்ல ஒரு நல்ல முன்னாள் சேர வெள்ளை டவல் போட்ட இடத்துல என்னை உட்கார வச்சோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, இதுக்காவது இந்த வாய்ப்பு கிடைச்சது சொல்லி நல்லா உட்காந்து சேர்ல வெள்ளை கலர் டவுல்ல சாஞ்சின்னு உட்காந்துட்டேன். அவங்க எல்லாரும் ஏறினாங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அவருக்கு போட்டு, ஐயா உங்க மனைவி கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இல்லையா அவங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பாங்க, திடீர்னு எப்படி கூப்பிட முடியும், ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுவாங்க, போங்க, அவங்க வந்தால் நல்லா இருப்பாங்க. சரி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்துட்டு பக்கத்தில் தான் போயிட்டேங்க. மனைவியை உங்களுக்கு தெரியும், 5 நிமிஷத்தில் ஒரு மனைவியை ரெடியாகி கூப்பிட்டு வர்றது அது எவ்வளோ பெரிய காரியம் என்பது நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. போராடி தான் நான் போய் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்துட்டு நேரம் நிற்க வச்சுட்டு உடனே எங்கள் மனைவி தலையில் ஒரு 2 3 பூ வச்சான். ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி. எனக்கு பூ பிடிக்காது, ஆனாலும் என் மனைவி தலையில் வைக்கிறப்போ அழகாய் தெரியும். நான் போய் முன்னால் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா என் மனைவிக்கு இடம் இல்லை, வெளியே நிற்க வச்சிருக்கிறேன். ஏற்கனவே கெஞ்சி தான் கூப்பிட்டு வந்துருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயா கோச்சிக்காதீங்க, பின்னால் இடம் இல்லை, அதனால உங்கள் மனைவியை நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் மடி மேலே உட்கார வச்சுக்க முடியுமான்னு கேட்டேன். இது தேவையா எனக்கு? இல்லை வேலை செய்கிறவங்களை கட் பண்ணிட்டு அது ஏதோ லாகின் அதெல்லாம் மாற்றி அங்கே திருட்டு வேலை செஞ்சுட்டு நான் கூட்டின்னு வந்து இது நானே வச்சுக்கின சூனியம் மடியில் உட்கார சொல்லிட்டேன். கல்யாணம் 7 வருஷம் ஆகுதுங்க. இப்போ மடியில் உட்கார வச்சுக்கின்னு
நான் பயணிக்க வேண்டும். அந்த ரோடு காஞ்சிபுரத்துக்கு அப்போ ரோடு போட்டுருக்குறாங்க, ரொம்ப குழி பள்ளங்கள் இருக்கிறது. அதை போய் கொண்டிருக்கிற போது போராடுறோம். மனைவி மடியில் உட்காந்து கிட்ட உட்கார, இங்கேயே தொங்குது அந்த 2 முழம் பூ. ஒரே தலைவலி, எடுன்னு சொல்ல முடியுமா? நான் அவ்வளோதான், என் கதை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போக முடியாது. வாங்கி தரது நீ இல்லை, யாரோ வாங்கி கொடுத்தாலும் உனக்கு ஒப்பலன்ற நிலைமை வந்துடும். இந்த போட்டுட்டு இப்போ இந்த பூவும் எடுக்க சொல்ல முடியாமல் இங்கேயே போராடி ஜபம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். பேகை வர வச்சுக்கிறாங்க, இந்த பெண்கள் பேக் வச்சுட்டு இருப்பாங்க ஐயா. அது பார்க்கறது சிம்பிளாக நடப்பாங்க அந்த பேக் எடுத்துக்கிட்டு. ஆனால் நம்மளாம் அந்த பேக்கை தூக்க முடியாது. அதில் நீங்கள் போய் திருப்பி ஸ்பேனர் கடை கூட கொடுப்பாங்க, எடுத்து எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த பேக்கில் பெண்கள். அவங்க அசால்ட்டாக தூக்கிட்டு நடப்பாங்க. இந்த பேகை வேறு மடியில் வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம். நானே டேமேஜ் பீஸ். நான் உடனே சொன்னேன், ஏமா அந்த பேகை அப்படி தான் தள்ளி வச்சிடாமா, அப்படி மேலே வச்சிருன்னா, இல்லைங்க இதில் காசு இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியாது. தூரம் போயிட்டு கேட்டேன், ஏமா அது காசு எவ்வளோ தான் இருக்குது? 350 ரூபாய் வச்சிருக்கிறேன். இனோவா கார் வச்சுக்கிற 350 ரூபாய் தூக்கிட்டு அவன் காரை விட்டு ஓட்டு போகிறான். ஒரு ஆடி போயிட்டு அவங்க விட்டுட்டு உடனே அவர் சொல்கிறார், ஐயா ஜபத்திலே வாங்கன்னு ஜபம் பண்ணி தான் வரோம். போன உடனே அந்த பொண்ணு தரத்துக்கு ஒத்துனா எல்லாம் நான்வெஜ்ஜே இருக்குது அங்கே. எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் இலை ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்டுங்கிறாங்க. எங்கள் மனைவி கிட்ட போனேம்மா கொஞ்சம் பார்த்து சாப்பிடு. திரும்பவும் என் மடியில் தான் அவனை உட்கார வைப்பாங்க. என்னால் முடியல, என் நிலைமை உனக்கு தெரியும், நான் பலவீனமான பாத்திரம், தெரியாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீ வீட்டுக்கு போய் கூட நான் கடன்பட்டு கூட உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். திருப்பி போய் காரில், ஐயா நீ போய் முன்னால் உட்காந்துங்க. திருப்பி அந்த வேலை கலர் டவரில் போய் உட்காந்துனோடனே அவர் சொன்னார், யார் யார் எங்கே உட்காரீங்களோ அங்கே உட்காந்துங்க ஐயானார். இது எனக்கு தெரியும் சார், இதை தானே நீ செய்ய போகிறேன். நேராக திரும்ப இப்போ வந்து எங்கள் மடியிலே அதே பயணங்கள், அதே போராட்டங்கள், அதே பாடுகள். திருப்பி வந்துட்டு இவர்கிட்ட எப்படியாவது கேட்டுருணும், நம்ம விடக்கூடாது. ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம தலை போட்டு சொல்லி அங்கே நின்னவன், ஐயா ஜெபம் பண்ணிங்க ஐயா, அவன் பொண்ணு கொடுக்கணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி திருப்பி நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு உடனே, ஐயா தப்பாக நினைக்காதீங்க, இடம் தான் பின்னாடி இல்லையே, எங்கள் மனைவி எதுக்கு வர சொன்னீங்க? ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, எங்கள் மனைவியுடைய தங்கச்சி பட்டாபுரத்தில் வரனாங்க, திடீர்னு அவங்களால வர முடியும். பரவாயில்ல, இடம் இல்லையே, சரியா போயிருக்குமே. இல்லையா எண்ணி பார்த்தோம் 8 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கக்கூடாதாங்க? எத்தனை பேர் போனோமாங்க? நம்ம ஆளுங்களே சொல்கிறேன், கிறிஸ்துவ ரெட்டையில் போகக்கூடாதான். ஐயா பாருங்க, ஐயா நம்ம மேஸ்கரை அழகாக சொல்கிறேன், ரெட்டையில் போகக்கூடாதுங்க, ஒத்தையில் தான் போனோம். அதுக்கு எதுக்கே ஜபம் பண்ண சொன்னேன், நான் போராடி ஜபம் பண்ண சொன்னேன். நம்ம தான் கரெக்டாக ஒத்தையில் போகிறோம், நடக்க போகுது இல்லை, அதுக்கு ஜபம் தேவையில்லையா? இதுக்கு எங்க நாங்க தானே உங்களுக்கு கிடைச்சோம். அப்ப யோசித்து பாருங்களேன். இப்படியும் கடவுள் இடத்துல இன்னைக்கும் நம்ம நாட்களை மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு திருமணம் நடக்கிறது கரெக்டா நம்ம காலண்டர், கிறிஸ்துவ காலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்காது, இல்லை என்னைக்கு முகூர்த்த நாள் இருக்காது. ஆனாலும் 1000 முகூர்த்த நாள் மட்டும்தான் பிஸியா இருப்பார். அது எப்படிதான், அது வேற வழியே கிடையாது. அழகாக முகூர்த்த நாளை பார்த்து எங்கே போய் கல்யாணம் அடிக்கிறாங்க தெரியாது, அதுக்கு நம்மளே கல்யாணம் அடிச்சு கொடுத்துடலாம்யா. எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அன்றைக்கி கல்யாணம் வைக்கிறாங்க. பட்டூரில் நாங்கள் முஸ்லீம் மத்தியில் ஊழியம் செய்கிற இடத்துல அந்த முஸ்லீம் எங்களை பார்த்து கேட்டார், நீங்கள் இன்னும் கிறிஸ்துவங்களே கிடையாது தம்பி, நீ ஏன் கிறிஸ்துவத்தை பற்றி இங்கே சொல்ல வந்திருக்கிறேன்னு கேட்டார். நாங்கள் எப்படி கிறிஸ்துவங்க இல்லை சொல்கிறீங்க பிரதர்? இல்லையா, நீங்களே இன்னும் உங்கள் கடவுளை முழுசாக நம்பலை, நீங்கள் ஏன் எங்களுக்கு வந்து சொல்லணும்? இந்த மண்டபம் எங்களுக்கு தான், இந்த ரகுமான மண்டபம், இதை நீங்கள் தைரியமாக விளம்பரப்படுத்தலாம், ஏன்னா அவர் சொன்னது உண்மை. இந்த ரகுமான மண்டபத்தில் உங்கள் கிறிஸ்துவ நான் ஃப்ரீயாக கூட தரேன், ராவு காலம் பார்ப்பேன், செவ்வாய்காமல் வந்து கல்யாணம் பண்ணி சொல்லுங்கள். செவ்வாய்காமல் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி தைரியமாக சொல்லுங்களேன், கை தூக்கணும் சும்மா தைரியமாக. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், நான் இயேசுவின் பிள்ளை என்று ஏமாற்றிக்கொண்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒருத்தர் கூட கைத்துக்கலையா? முடியாது சார். ஏன், என்ன ஆகும் தெரியாது சார். ஐயா கலாத்திரம் 4:10 சொல்லப்படுகிறது, நாள் பார்க்கிறவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் அவ்விசுவாசிகளும் பயப்படுகிறவளை இவங்கெல்லாம் அக்கினியில் போடுவேன்னு சொல்றாரு. நான் சொல்ல, கடவுள் சொல்றாரு. இன்னைக்கும் அதெல்லாம் பார்க்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ கடவுள் யோசிப்பார், ஏன்டா 7 நாள் எந்து, 7 நாள் இன்னைக்கு நாள் நல்லா சொல்றதுக்கு நீ யாரு?
அப்போ அவரை துக்கப்படுத்துகிறோம்ல. இயேசுவே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நீங்கள் நினச்சா கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிங்க. எங்கள் மாமா கோச்சிப்பார் நீங்கள் பண்ணால் இல்லை, எங்கள் மாமா தப்பாக நினைப்பார். ஆண்டவரே நான் உன்னை மதிக்கிறேன், உனக்கு நான் கணம் கொடுக்குறேன், ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அது கொஞ்சம் ஆப்டாக இல்லை இல்லை. இன்றைக்கும் அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா, நீ துன்பப்படுத்துகிறல்ல. கரெக்டாக ஒரு அம்மா துபாய் குவைத்துக்கு போகணும், நர்ஸாக இருக்கிறாங்க. அவசரமாக டிக்கெட் வந்து அவருக்கு கிடைக்கிற 27ஆம் தேதி டிக்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. 7ஆம் தேதி டிக்கெட்டு ரொம்ப விலை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த 7ஆம் தேதிக்கு தான் போடுறாங்க. நான் சொன்னேன், இந்த 28ஆம் தேதி நீங்கள் போகலாமே, ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லையா, நாங்கள் வளைகாப்பு வைக்கணும். சரி 26ஆம் தேதி வச்சிடலாமே. வைக்க முடியாது ஐயா. ஏன்? இது 4ஆம் மாதம், அதனால் நம்ம 5ஆம் மாதத்தில் தான் வைக்கணும். எதுக்கு 5ஆம் மாதம் வைக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் குழந்தைக்கு ஆபத்து வரும். குழந்தை கொடுக்குற ஒரு கர்த்தர், அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இது 4ஆவது மாதம், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது, நீங்கள் கோச்சிக்காதீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. கிராமத்தில் 3 பாயிண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் மரணத்துக்கு போனீங்கன்னா சாவலை எடுத்துகிட்டு உடனே அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லக்கூடாதுங்க? நல்லா தெரியுதுங்க. ஏன் சொல்லக்கூடாது? அது மாதிரி சொன்னான்னா திரும்ப அந்த வீட்டில் ஒரு இழப்பு வரும். சொல்லாமல் வந்துட்டா இழப்பே கிடையாது. 7000 வருஷம் வாழ்வாங்க, உயிர் வாழ்வாங்க. 7000 வருஷம் சாவாமல் இருக்கிறது. நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்றாச்சா அவங்க சாவாமல் இருக்கிறது, ஒன்றாச்சா நீங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவங்க செத்துருவாங்க. சொல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்க சாவே கிடையாது. நீங்கள் சந்தா கட்ட தேவையில்லை, காணி கூட போட்டதில்லை, சர்ச்சை கூட வர தேவையில்லை. 2வது, அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் வசனமெல்லாம் போட்டிருக்கோம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதல் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் கூட அந்த கார்டு எங்கே எடுத்துன்னு போகக்கூடாதுங்க? கிறிஸ்துவ தான் சொல்கிறீங்க. அந்த வசனம் இருந்தால் கூட நான் உன்னை விட்டு விலகுவதில் போட்டிருக்குது, ஆனால் உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. எடுத்து போனால் என்ன ஆகும்? சொல்லத்துக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அது எடுத்து வெளியே வச்சுட்டா சாவே கிடையாது. 2 சாவாமல் இருக்குது, 2 வயசு சொல்லிட்டுன்னா. 3வது, அவங்க அந்த ப்ரேயர் மீட்டிங் போனீங்கன்னா, இப்போ பஃபேட் வந்துச்சு, அது பரவாயில்ல, இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிட்டு இலை எப்படி மடிக்கணுங்க? சாவருங்களா இல்லை, இலை இப்படி மடிக்கணுமாய்யா? நம்ம கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. இப்படி மடிச்சேன்னாவாய்யா செத்துருவோம். நீங்கள் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. எதுக்கோ பயப்படுறீங்க, கடவுளுக்கு பயம் இல்லை, கடவுள் மேலே பயம் இல்லை. நான் இருக்கிறமான்னு சொல்கிறார், பின்னாலேயே வராரு, நான் உன் தேவன், நான் உன் சும்மா இருக்க ஆண்டவரே, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராவா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, பொண்ணு கட்சை கூட கிடைக்கும், புதன் கிடைக்காது இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர். ஏங்க ஒரு சுகருக்கு பயப்படுறோம், ஒரு சின்ன சின்ன வியாதிக்கு பயப்படுறோம். 500 சுகர் இருக்குது, சக்கரை காட்டி எப்படி இருக்குது? சக்கரை காட்டின எப்படி இருக்குது? ஆசை தான், சாப்பிட முடியாது. பரலோகமே என் சொந்தமே பாடலாமா? நான் அழகாக கோயர் வச்சுருக்கிறீ, பாட மாட்டேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நான் ஒரு வயசு சொல்கிறேன், எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க? இன்றைக்கே பார்க்கலாம் இந்த பரலோகத்தை. என்னைக்கு பார்க்க போகிறேன்ட்டு ரொம்ப ஆவலாகிறீங்க. நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா நைட்டு கூட பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழியை கொடுத்துட்டு போகிறேன். சுகரு உள்ளவர்கள் சுகரை அதிகமாய் நேசித்தாலே, சுகரு உள்ளவர்கள் சுகரை அதிகமாய் நேசித்தாலே, கோலஸ்ட்ரல் உள்ளவர்கள்
வறுத்ததை விரும்பினாலே கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் ஃப்ரைட் ரைஸை விரும்பினாலே இப்ப பாடலாமா? பரலோகமே சொந்தமே இன்றே காண்பேனோ. அல்சரு உள்ளவர்கள் காரத்தை அதிகமாய் விரும்பினாலே அல்சரு உள்ளவர்கள் காரத்தை அதிகமாய் விரும்பினாலே வீசிங்கு உள்ளவர்கள் ஆஸ்துமா உள்ளவர்கள் குளிர்ச்சியை விரும்பினாலே எல்லோரும் போலாமா? லோகமே சொந்தமே இன்றே காண்பேனோ. இன்றே காண்போன்னு மட்டும் யார் வாயில வர மாட்டேங்குது. இவ்வளவு நாள் பாண்டிங்கல்ல, என்னைக்கு பார்க்க போறேன் என்னைக்கு பார்க்க போறேன், ஈஸியா வழி சொன்னா செய்ய மாட்டேன். சின்ன சின்ன விஷயம், இது ஆபத்து, இது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு சின்ன மாத்திரை போட்டா கூட அதுக்கு வழி இருக்குது, அதுக்கு பயப்படுறேன். நீங்களும் நானும் வாழ்வு கொடுக்கிற நித்திய வழியில நடத்துகிற சமாதான பிரபுவை நாம் அநேக நேரத்தில் துன்பப்படுத்தும். பல ஆண்டு 2025 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கும் அவரை சிறுவையில் அறைய போராடி கொண்டிருக்கிறோம், அவரை துன்பப்படுத்துக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்கள் கூட அவருக்கு விரோதமாய், அவருக்கு பிரியமில்லாத நானே தேவன், நான் ஒருவனே தேவன் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளையில அதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார், அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இருந்தும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்கிறார், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்கிறார். நம் காரியங்கள் கூட அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். நம்ம கிறிஸ்துவரா இருக்கிறோம், ஜெபிக்க கூட முடியாதவர்கள் இருக்கிறோம். இதுவரை ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் வருவோம், கை கட்டி வேடிக்கை பார்ப்போம், போயிட்டே இருப்போம். இதுக்கா ஒரு ஸ்கொயர் பிட்டு இந்த இடத்துல எவ்வளவு வேலை தெரியுங்களா சிஸ்டர்? இந்த இடத்த எத்தனை பேருக்கு இல்லை, நாங்கெல்லாம் ஊழி செய்கிற இடத்துல இதோ கோயர் உட்காந்துங்கிற இடத்துல மாட்டுக்கொட்டையில பேனரை போட்டு அங்க இருக்கிற சாணிகளை வாரி எடுத்துட்டு அந்த இடத்துல பேனரை போட்டு யாருக்கு தெரியாம சத்தம் இல்லாம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவங்க உற்சாகமாய் ஆடி பாடி துதித்து, ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி எப்படி சொல்லி அந்த இடத்திற்காக நன்றி சொல்கிறார். உலகத்திலான இடம், அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதை போல அநேக கண்டுகளிக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சிஸ்டர், நமக்கு ஒரு பொக்கிஷம். கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற தேவதூதரோடு இணைந்து கொள்வதற்கு எத்தனையோ பேர்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்கென்று முன் குறித்திருக்கிறார். கரல் தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அப்பேற்பட்ட கர்த்தரை நாம தெய்வமாக வைத்து அதை நம்ம செய்யறதே இல்லை, துதிப்பதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியும். நேரம் போகிறது. நான் சினிமாவில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன். வந்துட்டு எனக்கு பைபிள் பற்றி ஒன்றும் தெரியாது. இன்டர்வியூ போயிட்டு கலந்துக்கிட்டேன். ரெவரண்ட் இம்மானுவேல் ஜெயக்குமார் ஐயாவில் இருந்தார். நான் சிறு வயதிலிருந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் ஜெபிக்க தெரியாது, நான் ஜெபித்ததும் இல்லை. இந்த கிதியோனை ஏன் ஆண்டவர் கிதியோனோடு பேசினார்? அந்த கிதியோன் பேசுகிற போது சொல்றாரு, 13வது வசனத்தை வாசிங்களேன். போதும் ஐயா, எங்களுக்கு நீர் யார் என்பதை, நீர் எப்பேற்பட்டவர் என்பதை, உம்முடைய வழியை என்பதை எங்களுடைய பிதாக்களை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளைகள் அழைத்து வந்திருக்கிறோம்? எதற்கோ அழைத்து செல்கிறோம். நீச்சல் குளத்துக்கு அழைத்து செல்கிறோம், டான்ஸ் கிளாஸ்க்கு அழைத்து செல்கிறோம், பல எல்லாத்துக்கும் அழைத்து செல்கிறோம். ஆலயம் என்பது சாதாரணமாய் போயிருக்கு. நேரம் இருந்தால் நீ வந்து கலந்துக்கலாம் பிள்ளைகள். ஆனால் ஒரு டயர்டாக இருப்பாருங்க ஐயா.
ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா வேலையிலிருந்து வந்தால் கூட ஒரு நிகழ்ச்சிக்கும் கல்யாணத்துக்கும் நிற்காம போயிடறாங்க எல்லாம். அதுக்கு டயர்டே தெரியுதில்லை. ஏன்னா போய் ஆகணும், கோச்சிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் கோச்சிக்க முடியாது. அவருக்கு தெரியும் நீங்க கல்யாணம் அசால்ட்டா தூக்கி போட்டுரும், அவரை ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருக்கும். இங்கே கிதியோனை கர்த்தர் பேசுகிற போது கிதியோன் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், நீர் எப்பேற்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த பிதாக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்து விட்டார்கள். ஆனா பிள்ளையை அழகாய் வளர்த்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒருவர் இல்லைன்னா நீங்களும் நானும் வாழ முடியாது. நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, எத்தனை கோடிக்கு அதிபதியா இருந்தா கூட சரிங்க, நீ ஒளிந்து வாழ்கின்ற இடத்திற்கு இஸ்ரவேல் மக்களை போல தள்ளப்படுவாய். அவரை மட்டும் துக்கப்பட்டு வாழ்ந்தெல்லாம் நினைக்காது, அது வாழவே முடியாது. பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும், பல சாட்சிகளை சொல்ல முடியும். அவரு சித்தம், அவர் நம்முடைய உறவு, அவர் நம்மோடு இருக்குமானா நம்மளை ஒருவரும் தீண்ட முடியாது. எச்சூர் பகுதியில ஒரு இடத்தை நாங்கள் மீட்டெடுக்க வந்தது. அந்த இடத்தை மீட்டெடுக்கிற போது 2.5 ஏக்கர் அந்த இடம். 1893 மிஷினரி ஆண்ட்ரூ என்கின்ற ஒரு மிஷினரி, ஸ்காட்லாந்து மிஷினரி அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார். அங்க இருக்கிற பிராமணர்களால அது அபகரிக்கப்பட்டு அந்த மிஷினரி துரத்தப்பட்டிருக்கிறார். அவர் போய் கேஸ் போட்டு 14 வருடங்கள் கேஸ் போட்டு ஜெயித்து மீண்டும் அந்த இடத்தை பெற்றிருக்கிறார். பெற்ற உடனே அந்த இடத்துல ஆலயம் கட்ட முடியாமல் திரும்ப அந்த பிராமணர்களுக்கு ஒன்று சேர்ந்து அவரை அங்கே ஊழியம் செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார். அதோடு அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் ஓய்வு பெறுகிறார். அவரும் அவர் மனைவி எலிசபெத்தும் ஓய்வு பெற்ற உடனே சொந்த தேசத்துக்கு ஸ்காட்லாந்துக்கு 1913 கடந்து விடுகிறார். 47 வருகிறது. எல்லா ஸ்காட்லாந்து மிஷனுடைய இடங்கள் எல்லாம் பேராயத்துக்கு சிஎஸ்சி என்கின்ற இடத்திற்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைத்த இடம் அது மறந்து போனது, யாரும் அதை பார்க்க முடியவில்லை. இது ஒரு இடம் இருக்கிறது என்று ஒரு லைன் இருக்கிறது தாய் பத்திரத்தில், அவ்வளவுதான். ஆனா யாருக்கும் அந்த இடம் தெரியவில்லை. அநேகர் காத்து கொண்டாங்க, தோற இடம் யாராவது வருவாங்க, யாரும் வரல. எப்பாவது ஒரு முறை வருவாங்க எல்லாரும், பேராயர் மாறுகிற போது, ஆயர் மாறுகிற போது வந்து பார்த்தார்கள். அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாளடைவில் ஒரு மாத கோயில் ஆர்சி வந்து ஒரு 30 சென்ட்டை எடுத்துக்கொண்டாங்க. யாரும் கேட்கவில்லை. இந்த ஆர்சி கோயில் எடுத்துக்கிட்டோன்னு யாரும் கேட்கலன்னு உடனே ஊர் மக்கள் ஒன்றா சேர்த்துட்டாங்க, நம்மளும் எடுத்துக்கலான்னு சொல்லி அங்கங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர் பார்த்தாரு, சண்டை போட்டுக்காதீங்க, நாங்களே பிரிச்சு கொடுக்கணும், அவரே பிரிச்சு கொடுத்துட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, வாலாஜாபாத் குருசேகரத்தில் எச்சூர் கிளை சபை என்று இருக்கிறது. 50 வருடத்துக்கு முன்னால அங்க போய் பார்த்தா ஊர் இருக்கு. அது அப்படியே வேடல் குருசேகரத்துக்கு மாறுகிறது, ஸ்ரீபெரும்புதூருக்கு மாறுகிறது, சுங்காசத்துக்கு மாறுகிறது. இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது பெயர், எச்சூர் கிளை சபை என்று. ஆனால் கிளை சபையும் இல்லை, ஊரே இல்லை, அந்த இடமே இல்லை. அது துரை தெருவாய் மாறிவிட்டது. 35 வீடுகள் அங்கே வரி கட்டி வந்திருக்கிறார். கம்பம் ரோடு போட்டது, கம்பம் போட்டு எல்லா வழியிலும் ஆயத்தம் செய்துவிட்டார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற போது இந்த துரை தெருன்னு அதை விசாரித்து போய் அங்க இருக்கின்ற ரெவரண்ட் பால் இலியாஸ் ஐயரிடத்தில் பேசுகிற போது சொன்னாங்கப்பா, அங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு, ஆனால் அதை நம்ம எடுக்க முடியல, அந்த மக்கள் விட மாட்டாங்க. ரெவரண்ட் ஆலன் ஐயா அவர்கள் செங்கல்பட்டு இருக்கிறாரு, அவரிடத்தில் தொடர்பு கொள்கிற போது நான் போனேன், என்னை துரத்தி விட்டார். இப்படி அநேக ஒரு 5-6 ஆயர்களை விசாரித்த போது எங்களை யாரும் அங்கே விடவில்லை. ஒரு 15 மிஷினரிகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். பீட்டர் மிஷினரி முதற்கொண்டு, தன்ராஜ் மிஷினரி முதற்கொண்டு பல மிஷினரிகள் அங்கே போக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஒருவரையும் அங்கே விடவில்லை. அந்த ஊர் மக்கள் கண்ட்ரோலுக்கு சென்று விட்டது. எப்படியாவது இது விடக்கூடாது, எப்படியாவது இதை கர்த்தருடைய இடம், இது எப்படியாவது எடுத்துன்னு சொல்லி போராடி அந்த இடத்த போகிற போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து, முதல்ல பேப்பரே இல்லை, பட்டாவே இல்லை, எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து ஒரு வழியாக ஒரு 1.5-2 வருடத்தில் அந்த இடத்தை எடுக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் ஒரு 5 சென்டாவது எடுக்கலான்னு போனோம். கர்த்தர் கிருபையில் 11 கோடி அது மதிப்பிலான 2.5 ஏக்கரும் சிஎஸ்ஐக்கு அது பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பெற்றுட்டு சுற்றி பென்சி போடணும். நான் ஒரு கொட்டாயில் தான் டெய்லி படுப்பேன். இந்த கொட்டாயில் படுத்து கொண்டிருக்கிற போது திடீரென்று தூங்கிட்டே இருக்கிறேன். நிறைய முறை அடி வாங்கியிருக்கிறேன். இந்த இடத்தை பெறுகிற போது பல முறை அடி வாங்கியிருக்கிறேன். பெண்கள் அடிப்பார்கள், ஏன் இடம் இடம் உதறி வீங்கிடும், அது திருப்பி சரியாகும், இப்படி பல முறை நான் அடி வாங்கியிருக்கிறேன். அது பழகி போய்விட்டது. ஒரு நாள் இரவில் தூங்கி கொண்டிருக்கிற போது திடீரென்று மூச்சு திணறல். என்னன்னு எழுந்து பார்த்தா ஒருத்தர் தலைகாணி வச்சு அழுத்திட்டு இருக்கிறேன்.
என்ன கிணவான்னு சொல்லி பார்த்தா உண்மையில ஆள் நிற்கிறார், போராடுற, ஒட்ட மாட்டேங்கிறார். அவரு பிடிச்சி அழுத்துறாரு, முடியல. உடனே அவரை தள்ளி கிள்ளி பிடிச்சிட்டு திமிரி தள்ளிட்டு ஓடிட்டு இப்ப யார் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல, எல்லா விரோதிங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் துரத்திட்டோம். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத ஓடி ஒரு வீட்டுக்கு போனோடனே அந்தம்மா அவங்க வீட்டாண்ட போய், அந்தம்மா இரவானத்தில் படுத்துருப்பான், கூட போய் படுத்துட்ட உடனே அந்தம்மா கத்த ஆரம்பிச்சாங்க. யாரோ என்ன கற்பழிக்க வந்துட்டான். அந்தம்மா ஒரு 85 வயசு இருக்கையா. திரும்ப அங்கிருந்து ஓடி வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு ஆலயத்தில் ஒளிந்து கொண்டு, அப்போ இந்த கழுத்தெல்லாம் வீங்கிடுச்சு. எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பரலோகமே நான் யோசித்தேன். கர்த்தர் இப்பேற்பட்ட யாரும் பாதுகாப்பு கிடையாது, எந்த தயவும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. ஒரே பரிகாரி இயேசு கிறிஸ்து. அப்போ போராடிட்டு வந்துட்டேன். திருப்ப அந்த ஊருக்கு நான் குருசேகரத்துக்கு சொல்லலாம் என்று யோசித்தேன். சொன்னா அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, பயப்படுவாங்க. என் மனைவி கிட்ட சொல்ல முடியாது. நான் பகலில் இன்னைக்கு வீட்டுக்கு போனால் எனக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா பலவீனம் ஆயிடுச்சு, வலிக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது. கடைசி ஸ்டேஜுக்கு போய் வெளியே வந்துடுது. வீட்டுக்கும் போக முடியல, சாப்பாடு இறங்கவில்லை, சாப்பிட முடியல. சுகாசத்திரம் சென்று ஜூஸ் குடித்து விட்டு வருகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். சரி, ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க? உங்களுக்காக குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டு ராத்திரியெல்லாம் வந்து இங்கே படுத்து இங்கே இருக்கிற மக்களை சந்தித்து இந்த இடத்த கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு கொடுமை என்னன்னா, என்னை தரக்கண்டு வச்சு அழுத்தி கொலை செய்ய வந்தவர் ஒரு கிறிஸ்துவர், ஒரு சிஎஸ்ஐ நமது திருச்சபைகளை சார்ந்த ஒரு கிறிஸ்துவர். அவர் சிஎஸ்ஐ ஹாஸ்டலில் படித்தவர். நான் திரும்ப அந்த ஊருக்கு எப்படி போறது? திரும்ப விட்டுட்டா பிசாசு ஜெயிச்சிருவோம், அந்த ஊர் மக்கள் திரும்ப எடுத்துக்கொள்வாங்க. போலீஸு போனாலும் சண்டை மாறி வந்தாலும் அந்த இடம் கிடைக்காது, எந்த ஆதாரமும் கிடையாது நம்மக்கிட்ட. திரும்பவும் அங்கே பழக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து 3 நாட்கள் கழித்து தான் வீட்டுக்கே போனேன். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அந்த சகோதரருக்கு ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே மருத்துவமனையில் சேர்த்திருந்தாங்க. அப்போது அவங்க காசுக்காக போராடி கொடுத்தாங்க. அவங்க வீடு நம்ம இந்த இடத்துல ஆளுகை அந்த ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, ஒன்றும் எடுக்கல அவங்க கிட்ட. உடனே அந்த மருத்துவமனைக்கு சரிதான் நம்ம ஒரு வாய்ப்புன்னு போனேன். போயிட்டு அவரை பார்த்தேன். அவங்க மனைவி பணத்துக்கு போராடினாங்க. எனக்கு அப்போ தான் சம்பளம் போட்டுருக்காரு, அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் கூட கொடுக்குன்னு சொல்லி வந்துவிட்டேன். சரியாகி வந்துவிட்டேன். வந்துட்டு ஒரு மாதம் கழித்து என்னை பார்த்துட்டு சொன்னார், ஐயா எனக்கு 11 வருடம் குழந்தை இல்லை, அதனால் நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு இழப்பு, சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் கஷ்டப்பட்டு ஒரு கிறிஸ்தவங்க தெரிஞ்சவங்கிட்ட 30,000 ரூபாய் சென்ட்னு இந்த இடத்துல வாங்கி வந்தேன். அதை வித்துக்கிறவர் ஒரு கிறிஸ்தவ. 30,000 ரூபாய் காசு கொடுத்து நான் 90,000 ரூபாய் கொடுத்து 3 சென்ட் வாங்கிட்டு இங்கே வந்து இப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொட்டா போட்டுக்கிறேன், வீடு கட்டிருக்கிறேன். அதுக்கு கடன், வட்டி கட்டணும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எங்களை துரத்துனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் வேறு வழி தெரியல. அதனால் நான் 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, அவரை கொலை செஞ்சிருவோம், நான் 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்து 3 லட்ச ரூபாய் எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உன்னை கொலை செய்ய முயற்சித்தேன். எனக்கு கர்த்தர் ஹார்ட் அட்டாக்கே கொடுத்தார். நான் யோசித்தேன், எந்த வாய்ப்பும் இல்லை தப்பிப்பதற்கு. ஆனால் நாம் செல்வது கடவுளுடைய வேலைக்காக. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சின்ன அந்த இடத்திலிருந்து பாதிப்பு இல்லாமல் கடவுள் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் மனம் திருந்தி அதே இடத்துல நம்ம சபையிலே அவர் விசுவாசியாய் இப்போ ஒரு ஃபோன் போட்டால் ஓடி வேலை செய்கிற இடத்துல அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவரால் முடியாத காரியம் நிறைய இருக்குதுன்னு நீங்களும் நானும் முடிவு செஞ்சுட்டு இன்னைக்கும் இந்த விஷயத்துல
அவ்வளோதான் பிரதர் என் வாழ்க்கை, இதுக்கப்புறம் இந்த சுகருக்கு இந்த மாத்திரையோடு தான் நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்ல. அவரால் முடியாத காரியம் என்னங்க இருக்குது? ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது, எல்லாம் கூடும் என்று சொல்கிறது. அப்பேற்பட்ட தெய்வத்தை துதிப்பதற்கு தயங்குகிறோம். எழுந்து நின்று எல்லோரும் ஆண்டவரை துதிக்கலாம்னா ஒரு வாயும் திறக்கிறது இல்லை, திறக்காது. எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்கள், இங்க துதிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், எல்லாரும் வாய்களை, இது ஒரு கொடுற வாய்களை திறந்து சோத்திரம் சொல்லுங்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாயும் திறக்காது. சரி, ரெண்டாவது முயற்சி எடுப்பாரு, அட்டம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் சொல்லுங்கள். உள்ள போய் எடுத்து பார்ப்பாரு, எதனா வச்சுருக்குதா வசனம்? ஒன்றும் இருக்காது. கிண்டதானே வரத்துக்கு வெளியே உள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஆழத்துக்கு போவார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை துதிக்கலாமா? அப்படியேதான் நிற்பான். ஏன்? ஒன்றும் கிடையாது. நான் பரம்பரை கிறிஸ்துவன், நாங்கள் எப்படி தெரியுமா, நாங்கள் தான் இந்த கோயில் கட்டினவங்க, நாங்கள் தான் அவங்க, நாங்கள் தான் இவங்க. அப்படியே பிரதர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போன தெரியாது. அவ்வளோலாம் நான் பழகலை. நீங்கள் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அதுக்காக முன் குறித்தான். நான் ஒரு ஊருக்கு செய்திக்கு போயிருந்தேன். இச்சிபுத்தூர் என்கிற ஒரு இடத்துக்கு போகிற போது, நான் எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், அவருக்கு இல்லாத பழக்கம் கிடையாது. அவருக்கு பெருசாக ஜபம் பண்ண தெரியாது. அவருக்கு ஜபம் பண்ண தெரிஞ்சு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஜபம் பண்ண தெரியாது. அதனால அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, நாங்களும் ஜபம் பண்ணல. இது சாட்சியெல்லாம் சொல்லிட்டு முதல் நாள் கன்வென்ஷன் கொடுத்துல நிறைய பேர் வந்தாங்க. போயிட்டு அடுத்த நாள் கன்வென்ஷன் வந்தேன். நிற்கிற போது பக்கத்தில் 1000 உட்காந்து கொண்டுட்டேன். முன்னால் உட்காந்த ஒரு சகோதரர் இப்போ காணோம். முதல் நாள் சரி நம்ம செய்தி கொஞ்சம் குறிக்கிறோன்னு சொல்லி விட்டுட்டேன். பாதியில் போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பின்னால் வந்து டேய் கரப்பா அப்படின்னா, அவரு தான். என்னய்யா நான் ஒன்றும் என்ன பண்ணேன், நீ என் கதையை எப்படி பேசுனேன்? நான் உன் கதையை நான் எங்கே பேசுனேன்? என் கதையை பேசுறது தான் நான் வந்தேன். நான் ஒன்றும் உன் கதையை பேசல பிரதர். நான் குடிகாரன்றது, எனக்கு ஜபம் பண்ணுறது தெரியாதுன்றது என்னை எல்லாரும் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. நான் எங்கள் அப்பா கதையை என் கதையை சொன்னேன். சொல்லிட்டு ஐயா டே கருப்பா அப்படி சொல்கிறானேன்னு திரும்பி சொன்னேன். அவர் சொன்னார், நீ அமைதியாக இரு. எனக்கு நீ நேற்று பேசும்போதே எனக்கு வயிறில் புளிய காய்ச்சிது. ஏன்னா இவன் எப்படி நான் தான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து நினச்சிட்டு இருப்பான். இந்த சர்ச்சில் நீ சொல்கிற கேஸ் நிறைய இருக்குது. எனக்கே பயமாக இருந்தது நீ பேசும்போது. சரிங்க அவன் கருப்பா நிறுத்துறானு அவன் முன்ன சொல்ல, திரும்பி என் முகத்தை பாருனார். பார்த்தா அவர் என்னோடய கருப்பா இருந்தார். அப்புறம் தான் அவர் சொல்லிக்கிறாரு, வேலை இந்த இடம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம். இந்த இடத்துல நீ மகிமைப்படுத்தாம வேடிக்கை பார்த்துட்டு போற கூட்டமா இருப்பீங்கன்னா கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம். ஏன் இஸ்ரவேல் மக்களை அவர் விடாத இவருக்கு தண்டித்து தண்டித்து அழைக்கிறாருன்னா, நம்ம விட ஆண்டவர் அறியாதவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, பேசாம அதுவே மேலும் நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீ அவனை பத்தி பேசாத, நான் உன்னை பரலோக வழிக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன், உன்னை பரிசுத்தப்படுத்த நான் பிரியப்படுகிறேன், உன்னை நான் விட்டுற முடியாது. அதனால உனக்கு சின்ன சின்ன தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் என் கை காலை வச்சுட்டேன். எனக்கு இந்த ஊழி வேணான்னு சொல்லும் போது நான் விட்டுட்டு போன உடனே ஒரு பெரிய விபத்துல கடவுள் என்னை தூக்கினான். அப்பதான் யோசித்த, கடவுளுடைய சூழ்நிலை இல்லைன்னா என்னால் வந்திருக்க முடியாது. அந்த இன்டர்வியூல கூட போகிற போது, எக்ஸாம் வைக்கிற போது எல்லாத்துலயும் ஃபெயில். 2 மார்க் எடுத்தேன். அது இவான் ஜெயக்குமார் ஐயா பார்த்தார், தம்பி 1 மார்க் கூட இல்லை, உன்னை வச்சுட்டு மிஷினரி ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுவுமே எழுதல, அதுவும் ஜென்ரல் கொஸ்டின் தான் எழுதியிருக்கிற. ஆண்டிப்பட்டி தொகுதியில் யார் நின்று ஜெயிச்சான்னு சொன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதியிருக்கிற. பைபிள் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, நீ தகுதி இல்லை, அன்பிட்டு பேரே போன்ட்டேன். எங்கள் அம்மா போய் ஐயா சினிமாவில் வந்துக்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்துன்னு கெஞ்சி காலை பிடிச்சி அவர் சொன்னார், சரி ஏதாவது இந்த புக்கு இருக்கிற அந்த ஆதியாகம யாத்திரை மாதிரி சொல்லுங்க. ஆதியாகமோ யாத்திராகமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பாருங்க. தம்பி நீ இருந்தேன்னா ஒன்று அவர் திருப்பி போயிடுட்டேன். அதுக்கப்புறம் அவர் கோடம்பாக்கத்தில் இருக்கிற சபைக்கு போயிட்டு அவர் காலை பிடிச்சி கையை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாத மிஷன் ஆகிட்டேன். ஜெபி காய்த்தேன். ஐயா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐயா, பிடிச்சிட்டு பரவாயில்லையா. நான் மரக்கான பகுதி சென்று விட்டேன். அங்கே ரெவரண்ட் பேனியல் ஆயர் இருந்தார். அவர் இங்கே இருக்கிற போது அவரிடத்துல லெட்டர் கொடுத்து அனுப்பினார். ரெவரண்ட் இமானுவேல் ஜேக்கப் கொடுத்து அனுப்பினார். வருகிற தம்பிக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒரு 3 மாதம் வச்சுட்டு பாரு, அவன் தாக்கு பிடிப்பான்னா அவனை நம்ம ஊழியத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சேன். அந்த ஊரில் ஒரு நல்ல மிஷனரிக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த ஒரு ஊழியர் அங்கே சபையை அழிந்து விட்டது, நல்ல மிஷனரிக்காக காத்து கொண்டிருந்தார். இந்த லெட்டர் போய் கொடுத்தோம்னா ஆயர் சொன்னார், நீ வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவா, நான் பார்த்துக்கிறேன். சரி அவர் பார்த்துட்டு பாரு, நம்மளை பற்றி தெரிஞ்சு நிற்பான்னு நினச்சினேன். அப்புறம் பார்த்தா அவர் பார்க்கல. மறுநாள், தம்பி நீ நேராக கடப்பாக்கன்ற ஒரு ஊருக்கு போயிட்டு
அங்கே போயிட்டு நான் பேசுகிறேன். நான் சரி அங்கே ஏதோ சொல்ல போகிறாரு, நம்மள தான் பார்த்துட்டு இருப்பாரு, நமக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாது. நேராக போனோடனே அண்ணம்மா நீ தான் சபை நடத்தணும். நான் எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் அவங்க கூட சொல்லிட்டேன், ஜெபம் பண்ணால் அங்கேயும் தப்பாக ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க உடனே போட்ட சால்வை திருப்பி வாங்கிக்கினாங்க. அதனால தான் சால்வை என் பின்னாலே வச்சுருக்கிறேன், எடுத்துக்கு போகிறேன். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவின்றதுக்கு பாராளுமன்ற இருக்கிற எங்கள் பிதாவின்னு ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அதோட என்னை வேணான்ட்டாங்க ஐயர்கிட்ட. அவர் என்ன ஒரே திட்டி எனக்கு டெய்லி எக்ஸாம் ஜெபம் எப்படி பண்ணுறதுன்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாருங்கய்யா. அன்புள்ள ஆண்டவரே பிராக்கெட்டில் மத்தியான வேலையில், சாயந்தரம் வேலையில், காலை வேலையில், மகிழ்ச்சியான நேரம், துக்கமான நேரம் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு பேப்பரில். எனக்கு ஒரு வாரம் எக்ஸாம். அங்கே இருக்கிற ஊழியர் மிஷின் கண் நிறைய எக்ஸாம் வைப்பார். அவருக்கு போண்டா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த எக்ஸாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் கோழி வாங்க அனுப்பினான். அந்த கடவுள் எங்கே நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டதை நான் முடிக்கிறேன். அவர் கோழி வாங்க அனுப்பினார். எங்கள் அம்மா எங்கே போனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போப்பா, நீ மிஷினரி கடவுளுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னதுனால ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுக்கிட்டு கோழி வாங்க போனேன். போனால் அவர் வீட்டில் கட்டை போட்டு ஒரு சிலுவை போட்டிருந்தேன். சரி இந்த வீட்டில் போய் நம்ம கோழி கேட்டால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போயிட்டு, சிஸ்டர் ஸ்தோத்திரம். அவங்க நேரம் வந்தாலும் ஒரே மகிழ்ச்சி. அந்த ஊரில் வேறு யார் கிறிஸ்தவர்கள், இவங்க மட்டும்தான். ஸ்தோத்திரம்யா, நீங்கள் பாஸ்டரா? ஆமாம், அவங்களுக்கு தெரியாது இல்லை மிஷினரின்னு. தைரியமாக அடிச்சு விட வேண்டியதான், வெளியில் போய் டாக்டர் கூட சொல்லிட்டு போக வேண்டியதான். ஆமாம் நான் பாஸ்டர். வாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த ஊரில் ஒருத்தர் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எந்த சர்ச்சு பாஸ்டர்னா? நான் சிஎஸ்ஐ இருந்தேன். முகமே மாறிடுச்சு. இல்லையா எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், சிஎஸ்ஐயில் ஆவி இல்லை அனல் இல்லைன்னாரு. இல்லைம்மா பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு வந்துக்குதுமா அப்படி. உடனே பேசிட்டே இருக்கிற இருங்க தண்ணி கொண்டு வரேன்ட்டு உள்ளே போனாங்க. போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போனாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த பக்கத்தில் ஒரு சகோதரி குளிச்சுட்டு தலைவாரிட்டு இருந்தாங்க. அந்த ஊரை பார்க்குற மாதிரி பார்த்தேன். உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, விடாதீங்க அவனை, பிடிங்க பிடிங்க பிடிங்க. நம்ம ஒன்றுமே பண்ணலையே, தப்பு கூட பண்ணலையே, இன்னும் எதுக்கு நம்மளை பிடிங்கன்றான்னு சொல்லி பேராயத்தில் கொடுத்த புதுசு அட்லஸ் சைக்கிள் எடுத்துட்டு மணல் பூமியில் ஓடுறேன். ஓடணுன்னு அவனை விடாதீங்க பிடிங்கன்னு ஓடி 4 பேர் தாயம் விளையாடினு நேராக வந்து என்னை அழுத்தா தூக்கிட்டான். மேலே தூக்கிட்டு வரானுங்க, உள்ளே குத்திட்டு அடிச்சுட்டே வரானுங்க. சார் நான் ஒன்றும் பண்ணல சார், உண்மையிலே நான் ஒன்றும் பண்ணல சார். அவனுக்கு விடலை, வா அங்கே போய் பேசிக்கலான்றான். அடிச்சுட்டே வந்தால் உள்ளே போய் தண்ணி எடுத்துட்டு உள்ளே வெளியே வரவும் தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா நான் அந்த பக்கம் தூக்கிட்டு வரேன். அவர் விடுங்கடா, அவர் ஏன்டா பாஸ்டர் அடிக்கிறீங்க, ஏன்டா அப்படி அடிச்சு வாயில போட்டுக்கிறீங்க, அவளை விடுறான்னு கெஞ்சுறாங்க. அப்புறம் சொன்னார், இவன் தேவி என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் என்னடா பண்ணேன்? உடனே சொன்னாங்க, கூப்பிட்றா தேவியை. பார்த்தா அந்த பாப்பா அந்த பக்கம் ஓடிட்டு பிசாசு பிடிச்சிட்டுங்க. அது டாய் டூயின்னு. எங்கள் ஊரில் நாங்கள் பிசாசை அவ்வளோ பார்த்ததே இல்லை. இப்போ கல்யாணம் ஆகிறோன்னு இப்போ எனக்கு அந்த பிசாசை பற்றி பயமே இல்லை. அது முதல்ல கல்யாணமும் ஆகலை, அதுக்கு இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சின்ன பையன் இல்லைங்க, ஊயின் அப்படியே கடிக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி பாட்டு பாடுவோம், தேவனே நான் அவ்வளோ வேகமெல்லாம் பாட மாட்டேன். இன்னும் அதுக்குள்ள தூங்கிடுவோம் நாங்கெல்லாம் சின்ன பசங்க. ஆனால் நல்ல கருத்தான பாட்டு, நம்ம அதுக்குள்ள தாங்கணும்னா பெரியங்க பாடுறது கூட சேர்ந்து பாடுறது. அதனால தான் தூங்காமல் இருக்கு தான் கை தட்டினே இருக்குது சின்ன பசங்க. இப்படி பாடினவங்களை கூட்டின்னு வந்து இப்போ பேண்ட் பாக்கெட்டில் ஜபம் இருக்குது. அந்தம்மா கூப்பிட்டோங்கடா, ஐயா நமக்கு ஒரு நல்ல சான்ஸு, இந்த பிசாசை ஓடிட்டோம், இந்த ஊரில் எல்லாம் ரச்சி போட்டுருவோம். நாங்கள் ஏன் கதை அவங்களுக்கு தெரியாது, எனக்கு ஜபம் பண்ண கூட தெரியாது. இப்போ தான் பேப்பரில் எழுதி ட்ரைனிங் இருக்கிறேன். நேராக கூட்டினாங்கன்னொன்னே, அம்மா எனக்கு கொஞ்சம் எங்கள் பாஸ்டர் ஒரு எமர்ஜென்சியாக வேலை சொல்லிட்டாரு, நான் போனோம், நீ ஓட்டிருமான்னு. என்னையா ஒரு பாஸ்டர் வந்து நீ ஓட்டுன்றீங்க? நேராக கூட்டிகிட்டு வந்து கூப்பினாங்கடா, எங்கள் ஐயா பிசாசு ஓட்டுவார். அம்மா அது பெண் லேடிஸாக இருக்கிறாங்க, நீ போமா முன்னால். நான் போகக்கூடாதுங்க ஐயா, நீ போங்க. இல்லைம்மா நீங்கள் வயசில் பெரிய, நீங்கள் போய் ஜபம் பண்ணுங்கம்மா, நான் பின்னால் நிற்கிறேன். அந்த அம்மாவுக்கு சொல்ல முடியுமா எனக்கு ஜபம் பண்ண தெரியாதுன்னு? நேரம் ஐயா வாங்கண்ணா. சரி பேப்பரில் எடுத்து எப்படி நம்ம பேப்பர் வச்சும் பண்ண முடியாது. எடுத்து பார்த்தா பாதி தான் தெரியுது, அன்புள்ள ஆண்டவர் என் வரையும் தெரியுது மனப்பாடமா. அதுக்கப்புறம் எழுதி வச்சுக்கிற மேட்ரு பிசாசு மேட்ரு பேனையில் எழுதி தரல. அவரு சுகம் சாப்பாடு கொடுக்குறது இப்படிதான் எழுதி கொடுத்தாரு. எடுத்து பார்க்கலான்னு அந்த அம்மா ஐயா வாங்கன்னு என் கையை எடுத்து போய் பட்டு அந்த சகோதரி மேலே முடி மேலே கை வச்சிட்டான். எங்கள் அம்மா அடிக்கடி சோதனை சொன்னா எனக்கு கோவம் வரும். இப்போ எனக்கு அந்த வார்த்தை தவிர ஒரு வார்த்தையே தெரியல. உச்சம் பாருங்க முடிய ஸ்தோத்திரம் 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 ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு பிடிச்சி பெறல்றேன் உருள்றேன், கீழே விழுந்து அது காலை கடிக்குது, கீழே விழுந்து பெறல்றேன் உருள்றேன், ஒட்டவே இல்லை. நான் கண்ணை எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்திக்கிட்டு முடியை பிடிச்சிக்கின்னு விட்டாலும் பிடிச்சிப்பேன் கெட்டியா. இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐயா
போதும் ஜெபம் பண்ணுங்க. தெரிஞ்சா நான் பண்ணாத இருக்கிறேன். என்ன கொழுப்பை பிடிச்சி வைக்குது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போதும் யா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. போகும் வந்து ஒரே ஓதா அந்த அம்மாவை மாட்டி விட்டுக்கிட்டு என்ன ஏதோ ஒரு 50 ரூபாய் கோழி கம்மியா இருக்கு உங்க வீட்டாக நினைச்சு வந்ததுக்கு கீழே உருண்டு பிறண்டு விட்டாலும் பிடிச்சிப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா எல்லாம் அமைதியாகிறாங்க. ஏன்னா அந்த நம்ம ஒன்றும் பண்ணலன்னு பார்த்து பிரதர் கையை விட சொன்னாங்க. அப்படியே கையை விட்டு பார்த்தா நான் கையை பிடிச்சினேக்கிறேன். பிசாசு பிடிச்சின பொண்ணு ஏந்து அந்த பக்கம் தலைவாய் நிற்குது, கொண்டை போட்டு நிற்குது. ஐயோ மாற்றி பிடிச்சிட்டோமா இன்னும் அடிக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சாரின்னு சொல்ல வரதுக்குள்ள அவங்க வீட்டுக்கார் வர்றாரு. ஐயா விட்டுறாதுங்க ஐயா, என் பொண்டாட்டி கொஞ்சம் ஓட்டுருங்க. நான் 700 ரூபாய் சம்பாதிச்சதுன்னு கொடுக்குறேன் ஐயா, 1 ரூபாய் தங்கலை வீட்டில். இப்பதான் புரியுது இந்த பிசாசு வாயில் போட்டுக்கிறா பழகு. இது எப்படியாவது ஓட்டுருங்க என்கிட்ட. எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்து விட்டுட்டு பார்த்தா இவ்வளோ முடியை கீழே பிடிக்கி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அவ்வளோ முடிக்கு நீங்கள் படுற போராட்டம் போட்டு எழுந்து நின்னுங்க. நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிருந்தேன். உடனே அந்த அம்மா கூப்பிட்டாங்க. டேய் வாங்கடா போய் ஐயா காலில் விழுங்க. பார்த்தல ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தில் ஓட்டாடுறா அவரு. அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு மேலே ஐயாக்கு தெரியாது. நான் கூட நினைச்சு ஐயா ஜெபம் பண்ணி தான் ஓட்டுவாருன்னு. வாங்கடா காலில் வந்து மன்னிப்பு கேளுடா. அவங்க நேரம் காலில் விழுத்து வந்தாங்க. ஐயா அப்படி வந்துருங்க, அங்கே கொஞ்சம் ஈரமாக்குது. நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போயிருந்தேன். ஆமாம் கீழே பார்த்தா ஒரே ஈரம் அங்கே. சரி தண்ணி ஊற்றிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஈரமாகுது, இந்த பக்கம் வந்தாலும் ஈரமாகுது. அப்புறம் தான் தெரிஞ்சு ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பிச்சா போயிட்டாரு. பயத்தில் தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் அரைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தா ஈரமாகுது, பேண்ட்டு ஃபுல்லாக ஈரமாகுது. இப்போ அவன் பார்த்தா என் காலில் விழுவான்னு நினைக்கிறீங்க? இவன் காலில் விழுதுன்னு நினைப்பான். உடனே கால் அப்படி போட்டு அப்படி வச்சேன். அப்படியே பின்னாலே சுற்றி எல்லாரும் வீட்டு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல 32 குடும்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆராதனை ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் போயிட்டு ரிட்டர்ன் வருகிற போது யோசித்தேன். அதுக்கு முன்னால் நான் நிறைய பாடல் எழுதியிருக்கேன், கானா பாடல் எழுதியிருக்கேன். காலங்கள் கடந்து போனதே என் எப்சிமா, உன்னை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே, உன்னை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் எப்சிமா, உன்னை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே, உன்னை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. செவப்பெட்ட தேவியே என் இன்ப ராணியே, இனிமேலும் உன்னை விட மாட்டேன் உன் பாக்கி நான், இனிமேலும் உன்னை விட மாட்டேன் பாகிராஜே நான், இனிமேலும் உன்னை விட மாட்டேன். உனக்காய் 24 இயர் காத்திருந்தேனே, உன்முகம் பார்க்காமல் வாழ்ந்து வந்தேனே. உன்னை பார்த்ததும் என்னை மறந்தேன், என்னை மறந்து நான் உன்னை நினைத்தேன். உன்னை பார்த்த 10 நிமிடத்தில் ஐக்கியமானேன், நீ போன மறு நிமிடம் பைத்தியமானேன். அதுக்கப்புறம் விபத்துல போய் தான் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்ட பிறகு பாடினேன். நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீ சிந்தின ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லு ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லு ராஜனே. இனிமேலும் உன்னை விட மாட்டேன் இந்த பாவி நான், இனிமேலும் உன்னை விட மாட்டேன் இந்த பாவி நான், இனிமேலும்
இந்த பாட்டு எப்சிகான் பாட்டுக்கு மட்டும் ரொம்ப அழகா வாசிக்கிறார் ஐயா. நானும் எதிர்பார்க்கல, இவ்வளவு நீட்டா வாசிப்பார். தெரிஞ்சுன்னா இன்னொரு 4-5 பாட்டை பாடிருப்பேன். ஒருவேளை இப்படிதான் நான் பாடல் எழுதியிருந்தேன். இந்த அற்புதத்தை பார்த்தேன். என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன். ஒரு பக்கம் அவமானமா இருந்தது. ஏன்னா நான் இத்தனை வருடம் கிறிஸ்துவனா இருந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தெய்வத்தை, மகிமையான ஒரு கடவுளை நான் துதிக்காமே என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, அதிசயத்தை, அற்புதத்தை நான் இழந்திருக்கிறேன். அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. யார் தான்? நானே காரணமா இருந்திருக்கேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் படுகிற பாடுகளுக்கு ஒருவேளை நீங்களும் நானுமே காரணமா இருக்கலாம். அது கர்த்தரே அதை உண்டு பண்ணியிருக்கலாம். நம்மை அழிக்க அவர் முன் வருவதற்காக அல்ல, நம்மை புடமிட்டு மீட்டெடுத்து திருத்தி மீண்டும் அவருடைய பரலோக பழியிலே நம்மை நடத்துவதற்காக வரும்போது தான் பாடலை எழுதினேன். ஆனால் டைம் ஆயிடுச்சு. அதனால தொடர்ந்து நாளைக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்கய்யா. கொடுத்தீங்கன்னா நிறைய சாட்சியோட 250 பாட்டு எழுதியிருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பாடலோடு கூட செய்தி கொண்டு செல்கிறேன். இன்னும் அந்த செய்தி ஆரம்பிக்கல, இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். இது போகும் ஒரு 4 நாளைக்கு. தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். நன்றி.